Great God, உம்முடைய பரிசுத்த நாமத்தின் மூலமாக நாங்கள் உம்முடைய கர்த்தாவை பாதத்தில் வந்து நிற்கிறோம். Lord, we come to your feet in your holy name. நீர் உம்முடைய மகத்துவமான வார்த்தைகளை கொண்டு எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். Lord, we pray that Lord you'll bless us, Lord, with your great word. காதேஸ் வனாந்திரத்தை அதிர பண்ணுகிற சத்தம் எங்கள் மத்தியில் தொனிப்பதாக. Let the sound of Lord that shaken the Kadesh resound in our midst. ஆண்டவரே, பெண்மான்களை ஈன பண்ணுகிற சத்தம் எங்கள் மத்தியில் தொனிப்பதாக. Let the voice of the Lord that makes the deer எங்கள் மத்தியில் voice that breaks the cedars of Lebanon shall hear us. மலைகளை பெயர்க்கிற சத்தம் எங்கள் மத்தியில் தொனிப்பதாக. Let the voice that shaken the mountain shall be heard amongst us. புயல்களை அமர்த்துகிற சத்தம் எங்கள் மத்தியில் தொனிப்பதாக. Let the voice of the Lord that quieten the waters resound in our midst. இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட காலை வேளைக்காக ஸ்தோத்திரம். Lord, we thank you, Lord, for this blessed morning. இந்த வேளையில் எங்கள் மத்தியில் பேசும் என்று நாங்கள் கேட்கிறோம். Lord, we want to hear what you speak to us, God. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In Jesus' name we pray, Father. யோவான் சுவிசேஷ புத்தகம் 2ஆம் அத்தியாயத்தை அறியாத கிறிஸ்தவர்கள் இருக்க முடியாது. There is no one who will not know what is written in the Gospel of John chapter 2. ஒருவேளை யோவானுடைய சுவிசேஷ புத்தகம் 2ஆம் அத்தியாயத்தில் இந்த கானாவூர் கல்யாணத்தை தெரியாத கிறிஸ்தவர்கள் இருந்தார்கள் என்று சொன்னால் அவர்கள் கிறிஸ்தவர்களாக இருக்க முடியாது. If anyone does not know what happened in John chapter 2 in Cana's wedding, they might be not probably Christians. எல்லா திருமணங்களிலேயும் இந்த யோவான் சுவிசேஷ புத்தகம் 2ஆம் அத்தியாயம் நிச்சயம் இடம்பெறும். In all the marriage ceremony, they will talk about John chapter 2, the Cana's marriage. இந்த அத்தியாயத்திலிருந்து உங்கள் மத்தியில் இந்த காலை வேளையிலே சில காரியங்களை பரிசுத்த ஆவியானவர் பகிர்ந்து கொள்ள ஆர்வமுடையவராக இருக்கிறார். In this morning time, I pray the Holy Spirit of God will talk with you what is written in chapter 2. எத்தனை பேர் செவி கொடுப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறீர்கள்? How many of you are willing to listen to this word? தேவனுடைய பிள்ளைகளே, பெண்களுக்கு மட்டுமே கர்ப்பப்பை இருக்கிறது என்று எண்ணக்கூடாது. Brothers, don't think that only women have the womb. ஆண்களுக்கும் தேவன் 2 கர்ப்பப்பைகளை வைத்திருக்கிறார். God also given men 2 wombs. 2 கர்ப்பப்பை வேறு எதுவும் இல்லை, நம்முடைய 2 காதுகள் தான். So 2 wombs means it's 2 ears. நீங்க கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க, நம்முடைய காதுகள் கர்ப்பப்பையை போன்றவே வடிவத்தில் இருக்கும். Just look at your ears and see our ears also in the shape of the womb. எப்படி கர்ப்பப்பைக்குள்ளே ஒரு விதையானது புறப்பட்டு வந்து அது வளர்ந்து அது பெரிய கர்த்தருடைய பிள்ளைகளை ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாக மாறுகிறதோ, So how a seed entered the womb and become a great generation, இந்த வேத புத்தகம் வெறும் வார்த்தைகளின் புத்தகம் அல்ல, இது விதைகள் அடங்கிய ஒரு மிகப்பெரிய பை. this book is not only a book of words, but it also a book that filled with the seeds of word of God. இந்த விதைகளை நம்முடைய செவிகள் என்னும் கர்ப்பத்துக்குள்ளே தேவன் கொண்டு வருகிறார். God is bringing these words of seed into our womb like ears. இந்த செவிகள் மூலமாக மிகப்பெரிய அன்பானவர்களே பெருக்கத்தை வளர்ச்சியை இந்த விதைகள் உங்கள் வாழ்க்கையிலே உண்டாக்க போகிறது. So these seeds of the word will bring in enlargement in your lives. எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களே? ஹalleluya. Hallelujah. 2ஆம் அத்தியாயம் யோவானிலே நாம் வாசிக்கிற முதல் வசனத்தை கவனியுங்கள். When you read chapter 2, the first verse says, இந்த செய்தி கொஞ்சம் விளக்க உரையை போல் இருக்கும். this message will be like an introduction to you. அன்பானவர்களே, முதல் வார்த்தை 3ஆம் நாளிலே கலிலேயாவில் உள்ள கானாவூரிலே ஒரு கல்யாணம் நடந்தது. On the 3rd day in the village called Ghana, there was a marriage. இன்றைக்கு இருக்கிறது போல அந்த காலங்களில் திங்கட்கிழமை, செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை என்றெல்லாம் அந்த நாட்களில் பெயர்கள் சொல்லப்படவில்லை. In those days, like how we have Monday, Tuesday and Wednesday, it was not like that before. அந்த காலங்களில் முதலாம் நாள், 2ஆம் நாள், 3ஆம் நாள் என்று அழைக்கப்பட்டது. In those days, it shall be called first day, second day and third day. முதலாம் நாள் என்று சொன்னால் ஞாயிற்றுக்கிழமை. The first day means Sunday. 2ஆம் நாள் என்றால் திங்கட்கிழமை. Second day means Monday. 3ஆம் நாள் என்றால் செவ்வாய்க்கிழமை. Third day means Tuesday. இந்த வார்த்தை சற்று கவனியுங்கள். 3ஆம் நாளிலே அங்கே திருமணம் நடந்தது என்று வாசிக்கிறோம். Look at that verse and you see on the 3rd day the marriage was taken place. அர்த்தம் என்ன தெரியுமா? Do you know what is the meaning? செவ்வாய்க்கிழமை திருமணம் நடைபெற்றது என்று வாசிக்கிறோம். From that we understand on Tuesday the marriage was conducted. தேவனுடைய பிள்ளைகளே, பொதுவாக தமிழகத்திலே செவ்வாய்க்கிழமை திருமணம் செய்ய மாட்டார்கள். God's children, usually in India, nobody will get married on Tuesday. ஏனென்றால் செவ்வாய் வெறுவா என்கிற ஒரு பேச்சு உண்டு. Because on Tuesday it was called a bad day. ஏனென்றால் புதன்கிழமை பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காதுன்னு சொல்வார்கள். They say that Wednesday is the blessed day. ஆனால் செவ்வாய்க்கிழமை திருமணம் செய்யக்கூடாது என்பார்கள். And they say that Tuesday you should not get married. ஆனால் யூதர்களை பொறுத்தமட்டிலும் 3ஆம் நாளில் தான் அவர்கள் திருமணத்தை
திருமணத்தை செய்வார்கள். But when it comes to the terms of the Jews, third day only they will get married. ஏனென்றால் மூன்றாம் நாள் அவர்களை பொறுத்தமட்டிலும் அன்பானவர்களே அந்த நாள் தான் செழிப்பின் நாள். According to the Jews, the third day is the prosperity day, blessed day. ஏனென்றால் மூன்றாம் நாளில் தான் பூமியிலே தேவன் கனி விருட்சங்களை உண்டாக்கினார். Because on the third day only God made the seeds to grow. மூன்றாம் நாளில் அன்பானவர்களே கனி விருட்சங்கள் உண்டானபடியால் அவள் என்ன நம்புகிறாள் என்றால் ஒருவேளை மூன்றாம் நாளிலே திருமணம் செய்தால் தேவன் பிள்ளைகளிடம் கனிகளை தருவார் என்று அவர் நம்புகிறார். What they believe that according to the third day, when the marriage was conducted on the third day, they will bear fruit and seeds. இன்னைக்கு இந்த காலை வேளையிலே நீங்களும் நானும் எந்த நாளில் இருக்கிறோம் என்று நான் உங்கள் மத்தியில் சொல்லப் போகிறேன். Today, this morning time, I just want to tell you on which day we are living. நாம் இப்பொழுது மூன்றாம் நாளில் இருந்து கொண்டிருக்கிறோம். Now we are living on the third day. ஏற்கனவே 2 நாட்கள் கடந்து போய் விட்டது. Already the 2 days have passed by. உங்களுக்கு புரியும் என்று எண்ணுகிறேன். இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து மரித்து உயிர்த்தெழுந்து 2000 ஆண்டுகள் நிறைவு பெற்று விட்டார். I hope you will understand that Jesus came to this earth, died and rose again. It's 2000 years has been passed by. இப்பொழுது நாம் மூன்றாம் நாளில் இருந்து கொண்டிருக்கிறோம். We are on the third day now. வேதம் சொல்கிறது மூன்றாம் நாளிலே கலிலேயாவிலே இயேசு அற்புதம் செய்தார் என்று. The word of God says on the third day in Galilee, Jesus did the miracle. மூன்றாம் நாளிலே இதற்கு முந்தி எந்த அன்பானவர்களே மனிதர்களும் ருசி பார்க்காத ஒரு சுவை மிகுந்த திராட்சரசத்தை இயேசு கொடுத்தார் என்று. On the third day, Jesus has given a wine which no man has ever given. இன்னைக்கு சொல்லுகிறேன் மூன்றாம் நாளில் இருக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். I am telling you, on those who are on the third day are the blessed people. நீங்கள் எல்லாரும் நாம் எல்லாரும் மூன்றாம் நாள் பக்கத்துல பார்த்து சொல்லுங்க நீங்க மூன்றாம் நாளில் இருக்கிறீங்கன்னு சொல்லுங்க பார்ப்போம். Turn to the person next to you and say that you are on the third day. மூன்றாம் நாளில் இருக்கிறீர்கள். You are on the third day. ஹalleluya. Hallelujah. வேதத்தில் 3 என்றால் அது விசேஷத்தின் அடையாளம். When in the word of God, when the number 3 comes, it's a prophetic number. மூன்றாவது ஆதாமுக்கு மூன்றாவது தலைமுறை அன்பான சேத் பிறந்தான். Hallelujah. ஆதாமுக்கு மூன்றாம் தலைமுறை சேத் The பிறந்தான். third generation of Adam was Seth. சேத்தின் காலத்தில் தான் ஒரு ஆராதனை எழுப்புதல் உண்டானது என்று வேதம் சொல்லுகிறது. During the time of Seth, only a revival happened in worship unto God. மூன்றாம் நாளிலே யோனாவை விழுங்கி இருந்ததான மீன் கர்த்தருடைய பிள்ளைகளை அவனை கரையில் கொண்டு வந்து சேர்த்தது என்று பார்க்கிறோம். On the third day, the fish that swallowed Jonah vomited him on the land. மூன்றாம் நாளிலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே இயேசு மரித்து உயிரோடு எழுந்தார் என்று பார்க்கிறோம். On the third day, Jesus died and rose again, we see. மூன்றாம் நாள் என்பது வல்லமையின் நாள். The third day is a day of power. மூன்றாம் நாள் என்பது மகிழ்ச்சியின் நாள். The third day is a day of joy. மூன்றாம் நாள் என்பது விடுதலையின் நாள். The third day is a day of deliverance. இன்றைக்கு இந்த காலை வேளையிலே மூன்றாம் நாளில் இருக்கிறதான நம்மை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார் ஒரு மூன்றாம் நாளிலே சேத்தின் காலத்தில் ஆராதனை எழுப்புதல் உண்டாகுமானால் Hallelujah. Because we are since in the third day, in the Seth line, there was a revival in worship. நம்முடைய காலத்திலும் மாபெரும் எழுப்புதலை தேவன் கட்டளையிட போகிறார். In our time also, God is going to raise a revival. மூன்றாம் நாளிலே யோனாவை அன்பானவர்களே மீன் கரையில் கொண்டு வந்து சேர்த்தது போல Like the fish brought Jonah on the third day. உங்கள் வாழ்க்கையிலேயும் உங்களை விழுங்கி வைத்திருக்கிறதான எந்த மிகப்பெரிய மீனாக இருந்தாலும் இந்த காலை வேளையிலே அது உங்களை கரையில் கொண்டு வந்து சேர்க்கும் என்று சொல்லுகிறேன். Like that in your life, whatever has swallowed you, on the third day it is going to vomit you on the land. மூன்றாம் நாளிலே உங்களை அடைத்து வைத்திருக்கிற கல்லறைகள் புரட்டப்படும் என்று சொல்லுகிறேன். In the third day, everything that is holding you in the grave, it is going to open up today. மூன்றாம் நாள் வெற்றியின் நாள். The third day is the day of victory. மூன்றாம் நாள் எழுப்புதலின் நாள். The third day is the day of revival. மூன்றாம் நாள் வல்லமையின் நாள். The third day is the day of power. மூன்றாம் நாள் விடுதலையின் நாள். The third day is the day of எத்தனை deliverance. பேர் சொல்றீங்க நான் மூன்றாம் நாளில் இருக்கிறேன் என்று சொல்லி? How many of you can say நான் that? சொன்னதை புரிந்தவர்கள் எல்லாம் பாக்கியவான்கள். How many of you understand you are blessed? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க நீங்க மூன்றாம் நாளில் இருக்கிறீங்கன்னு சொல்லுங்க Turn பார்ப்போம். to the person and say you are on the third day. Hallelujah. அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே மூன்றாம் நாளிலே கலிலேயாவிலே என்ற அந்த வார்த்தையை நீங்கள் கவனியுங்கள். You see notice the word third day in Galilee. கலிலேயா என்கிற அந்த வார்த்தையை சற்று நான் விளக்க விரும்புகிறேன். I want to explain what is on that means third day in Galilee. தேவனுடைய பிள்ளைகளே இந்த கலிலேயாவை குறித்து நீங்கள் வேதத்தில் வாசித்து பார்த்தால் When you read about Galilee in the word of God, சாலமோனுடைய காலத்திலே in the time of Solomon, ஈராம் என்கிற மன்னன் சாலமோனுக்கு ஏராளமான மரங்களை கொண்டு வந்து கொடுத்தான் ஆலயம் கட்டுவதற்கு. a king called Hiram gave lot of wood to build the temple. வேதம் சொல்லுகிறது சாலமோன் அதற்கு அன்பளிப்பாக கைமாறாக கலிலேயா பட்டணத்தை ஈராமுக்கு கொடுத்தான். In return, Solomon gave the land called Galilee to the king of Aram. ஈராம் அந்த
கலிலேயாவை பார்ப்பதற்காக புறப்பட்டு வந்தான் தன் ஊரில் இருந்து. The king Hiram came to see the land that Solomon gifted from his place. நடந்தது என்ன தெரியுமா? Do you know what happened? கலிலேயாவை பார்த்துவிட்டு ஈராம் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? Do you know what the king Hiram said when he looked at the land of Galilee? கலிலேயாவுக்கு அவன் வைத்த பெயர் காபூல். And he kept the name called Gabul to Galilee. காபூல் என்று சொன்னால் Gabul means ஒன்றுக்கும் உதவாத இடம் என்ற அர்த்தம். the land that is useless. ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாத இடம் என்ற அர்த்தம். It is good for nothing, that land. ஒரு ராஜாவின் வாயிலிருந்து வருகிற வார்த்தையை பாருங்கள். Look at the word that comes through the mouth of the king. பிரயோஜனமற்ற இடம் என்று அவன் சொன்னான். He said Galilee is a useless place. சாலமோனும் அதற்கு மறு உத்தரவாக இல்லை, அப்படி இல்லை என்று சொல்லவே இல்லை. அவனும் அமைதியாக இருந்தான். Solomon also did not disagree with him, but he was quiet. அர்த்தம் என்ன? சாலமோனும் அதை ஏற்றுக்கொள்கிறான். What do you mean? Solomon also accepted that it was a useless land. ரெண்டு ராஜாக்கள் கவனியுங்கள், இந்த கலிலேயாவை பிரயோஜனமற்ற இடம் என்று ஒதுக்கி தள்ளினார்கள். The two kings rejected this. Galilee is called a waste place. ஆனால் மூன்றாவது ஒரு ராஜா வந்தார். அவர்தான் ராஜாதி ராஜாவாகிய இயேசு கிறிஸ்து. A third king came and his name is Jesus. அந்த இயேசு கிறிஸ்து வந்து, மூன்றாவது ராஜாவாகிய இயேசு வந்து, எந்த ராஜாக்கள் இந்த கலிலேயாவை அன்பானவர்களே அற்பமாய் பார்த்தார்களோ அதே கலிலேயாவை தம்முடைய முதல் அற்புதத்தை ஆண்டவராகிய இயேசு செய்தார். The Lord Jesus Christ came and he had done miracle in the despised land. இந்த காலை வேளையில் உங்களுக்கு சொல்லுகிறேன், I'm telling you in this morning time, உலகம் உங்களை ஒருவேளை அற்பமாய் பேசலாம். the world may disregard you. உலகம் உங்களை அன்பானவர்களே கேவலமாய் நினைக்கலாம். The world may look at you down. உலகம் உங்களை ஒருவேளை அற்பமாய் எண்ணலாம். ஆனால் நான் சொல்லுகிறேன், ராஜாதி ராஜா ஒருவர் இருக்கிறார், அவர் உங்களை ஆச்சரியமாக மாற்றுவார். Hallelujah. The world may look at you down, but the God will change you into a miracle. எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? How many of you believe that? உங்களை அவர் ஆச்சரியமாய் மாற்றுவார். God will change you into a miracle. உங்களுடைய வாழ்க்கையை அவர் ஆச்சரியமாய் மாற்றுவார். Your life will be changed into a miracle. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் வெட்கப்பட்ட அதே இடங்களில் உங்கள் தலையை அவர் உயர்த்தி வைப்பார். My dear children of God, wherever you're put to shame, God will lift you up in that same நீங்கள் place. தள்ளப்பட்ட இடங்களில் நீங்கள் தேவைப்படுகிறதாக தேவன் மாற்றுவார். Wherever you are rejected, situation will come, they will require of you. வேதம் சொல்லுகிறது, அற்பமான ஆரம்பத்தினாலே யார் அசட்டை பண்ணக்கூடும்? பூமி எங்கும் சுற்றித் திரிகிற கர்த்தருடைய ஏழு கண்களும் செருபாபேலின் தூக்குதலை சந்தோஷமாய் பார்க்கிறது The word என்று. of God says, do not despise the small beginnings. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் ஒரு ஆச்சரியமாக மாற்றப்படுவீர்கள். My dear children of God, you are going to be changed into a miracle. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்கள் ஒரு ஆச்சரியமாய் மாற்றப்படுவீர்கள் சொல்லுங்கள் பார்ப்போம். Turn to the person and say, you are going to be changed as a miracle. மூன்றாம் நாளிலே கலிலேயாவிலே உள்ள கானா ஊரிலே ஒரு கல்யாணம் நடந்தது. Third day in Galilee there was a marriage. கானா ஊர், சத்தமாய் சொல்லுங்கள், கானா ஊர். Still loudly, Cana village. தேவனுடைய பிள்ளைகளே, இந்த கானா ஊர் மக்களுக்கு ஒரு பழக்கம் இருந்தது. The people of the Cana had a habit. உலகத்திலேயே சிறந்ததை கொடுக்கிறவர்கள் நாங்கள் தான் என்று அவர்கள் பேசிக் கொண்டார்கள். They always talk that we are the one who give best in the world. உலகத்திலேயே சிறந்ததை கொடுக்கக்கூடிய இருதயம் எங்களுக்கு தான் உண்டு என்று அவர்கள் பேசினார்கள். They boasted that we are the one who gives best to the world. இயேசு அந்த இடத்திற்கு வந்தார். Jesus came into that place. ஏனென்றால் உலகத்திலேயே சிறந்ததை கொடுக்கிற அந்த இடத்தில் தான் கர்த்தருடைய பிள்ளைகளே இதுவரைக்கும் அவர்கள் கொடுக்க முடியாத மிகச்சிறந்த திராட்சரசத்தை கொடுப்பதற்காக இயேசு அந்த இடத்திற்கு வந்தார். They boasted that they are the one give the best, but Jesus came to show them that they cannot give the best what he could give. ஒன்றை நான் சொல்ல விரும்புகிறேன். One thing I want to say, நம்முடைய தேவனை விட மிகச்சிறந்ததை யாராலும் நமக்கு கொடுக்கவே முடியாது. nobody can give the best other than what God can give you. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். தேவனை விட மிகச்சிறந்ததை யாராலும் கொடுக்கவே முடியாது. Nobody can give you what God give you. அவர் கொடுக்கிறதெல்லாம் மிக சிறந்தவைகள். Whatever God gives, it is the best. அவர் கோதுமையை கொடுத்தால் உச்சிதமான கோதுமை கொடுப்பார். When he gives a wheat, he will give the best wheat. அவர் தேனை கொடுத்தால் கன்மலையின் தேனை கொடுப்பார். When he gives us honey, he will give the honey of the mountain. அவர் எண்ணெயை கொடுத்தால் ஒலிவ எண்ணெயை கொடுப்பார். If he gives you the oil, he will give the olive oil. அவர் வீட்டை கொடுத்தால் விஸ்தாரமான வீட்டை கொடுப்பார். When he gives a house, he will give an enlarged house. சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹalleluya. Hallelujah. அவர் தோட்டங்களை கொடுத்தால், அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, நடாத திராட்சை தோட்டங்களை நீங்களும் நானும் அதன் பலனை புசிக்கும்படி செய்வார். Hallelujah. When he gives a vineyard, he will give the vineyard which we have not toiled for. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், மிகச் சிறந்ததை கொடுக்கிற ஒரு தேவன் நமக்கு உண்டு. Hallelujah. We have a God who gives everything best. உங்கள் வாழ்க்கையிலே மிகச் சிறந்ததை அவர் உங்களுக்கு தர போகிறார். God is going to give you the best in your life. Amen. Hallelujah.
கானா ஊரிலே அந்த பழக்கம் இருந்ததை இயேசு அறிந்தார். Jesus knew that this is the custom of this people of ஆனால் Ghana. இயேசு கிறிஸ்து ஒரு காரியத்தை சீஷரிடத்திலே சுற்றினிடத்திலே கேட்டதை நீங்கள் அறிவீர்கள். You know, Jesus asked one question to the disciples. உங்களிடத்தில் தகப்பனா இருக்கும் இடத்தில் பிள்ளை அப்பத்தை கேட்டால் கல்லை கொடுப்பானா என்றார். If a son asks the father fish, will he give a stone? அப்பத்தை கேட்டால் கல்லை கொடுப்பானா? If he asks for a bread, he will give a stone. ஒருவேளை உங்கள் பிள்ளைகள் உங்களிடத்தில் முட்டையை கேட்டால் தேளை கொடுப்பானா என்று சொன்னார். If he asks for an egg, he will give a scorpion. மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பானா என்று சொல்லி கேட்டார். If he asks for a fish, will he give a serpent? இந்த வார்த்தையை நீங்கள் கொஞ்சம் யோசிக்க வேண்டும். இந்த வார்த்தைக்கு இதுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கிறதா? What is the connection between these two things? Let us think. தேவனுடைய பிள்ளைகளே, இதற்கு இடையில எந்த சம்பந்தமும் இல்லை. Children of God, there is no connection between this. அப்பத்திற்கும் கல்லுக்கும் சம்பந்தம் இருக்கிறதா? Is there any connection between bread and stone? முட்டைக்கும் தேளுக்கும் சம்பந்தம் இருக்கிறதா? Bread and stone. சொல்லுங்க, பாம்புக்கும் மீனுக்கும் தொடர்பு இருக்கிறதா? Snake and serpent. ஆனால் தொடர்பு இருக்கிறது. There is a connection. எரிகோவிலே, in Jericho, இயேசு கிறிஸ்து ஜெபம் பண்ணின மலை உண்டு. There is a mountain where Jesus prayed. அந்த மலையை நீங்கள் கவனித்தால் அங்கே இருக்கிறதான அந்த மலையிலே கற்கள் கூட பார்ப்பதற்கு அப்பங்கள் போலவே தெரியும். In that mountain, even the stones were look like bread. அதனால தான் இயேசுவை பிசாசு அந்த இடத்தில் சோதிக்கும் பொழுது கல்லுகளை அப்பமாக்கும்படி சொல்லும் என்றார். That's why when Jesus was tempted, Satan asked Jesus Christ. எரிகோவுக்கு அருகிலே விளையாடுகிற பிள்ளைகள் சொல்வார்கள், அந்த கற்களை பார்த்துவிட்டு அது அப்பம் போல் தெரிகிறபடினால், அப்பா அப்பம் இருக்கிறது, எங்களுக்கு அந்த அப்பத்தை எடுத்து தாருங்கள் என்று சொல்வார்கள். When the children were playing around this mountain, they will tell the father, "Father, please give me the bread." அப்பா சொல்லுவார், அது அப்பம் அல்ல, அது கல் என்று. The father will say, "It's not the bread, it's stone." கலிலேயாவுக்கு அருகிலே கடற்கரையிலே பிள்ளைகள் விளையாடி கொண்டிருப்பார்கள். People will be playing around the seashore of Galilee. அப்படி விளையாடி கொண்டிருக்கிற பொழுது அந்த கலிலேயாவின் கடற்கரை பிள்ளைகள் தோண்டி விளையாடுவார்கள். The children will dig this sand on the seashore. நடக்கிறது என்ன தெரியுமா? உள்ளே தோண்டுகிற பொழுது திடீரென்று பிள்ளைகள் முட்டையை பார்ப்பார்கள். When they search, the children will see egg. அவர் சொல்வார், அப்பா நாங்கள் முட்டையை பார்த்து விட்டோம், எங்களுக்கு அந்த முட்டையை எடுத்து கொடுங்கள் என்பார்கள். Father, we have seen the egg, give us the egg. ஆனால் அப்பாவுக்கு தெரியும் அது முட்டை அல்ல, அது ஒரு தேள் என்று. So but the father knows that it's not the egg, it's a scorpion. அந்த கடற்கரையிலே வெள்ளை தேள்கள் இருக்குமாம். In those seashores there were white colored scorpions. அந்த வெள்ளை தேள்கள் முட்டையை போல் அன்பானவர்களே அவைகள் அப்படியே வளைந்து காணப்படுமா, பார்ப்பதற்கு முட்டையை போல் இருக்குமா. The white scorpion, they masquerade themselves like a white egg. அதே கலிலேயாவிலே கவனியுங்கள், சில பாம்புகள் மீனை போலவே தோற்றமளிக்கும். In the same Galilee, many fishes will be resembling a snake. பிள்ளைகள் சொல்வார்கள், அப்பா அந்த மீனை எனக்கு கொடுங்கள் என்பார்கள். Children will say, "Father, please give us that fish." ஆனால் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, தகப்பனுக்கு தெரியும் அது பாம்பு என்று. But the father know that this is not a fish. இந்த காலை வேளையிலே சொல்லுகிறேன், In this morning time I'm telling பல நேரங்களிலே நீங்கள் சிறந்தவைகள் என்று எண்ணுகிறவைகள் எல்லாம் அப்பங்கள் அல்ல, அவைகள் வெறும் கல்லுகள் தான். Many times whatever thing that is best, it's not bread, it is stone. பல நேரங்களில் நீங்கள் சிறந்தவைகள் என்று எண்ணுகிறவைகள் எல்லாம் முட்டைகள் அல்ல, வெறும் தேள்கள் தான். Whatever you think that it is best, it is not egg, it is scorpion. பல நேரங்களில் சிறந்தவைகள் என்று எண்ணுகிறவைகள் எல்லாம் அன்பானவர்களே மீன்கள் அல்ல, வெறும் பாம்புகள் தான். Many times whatever think it's best, it's not fish, it is. ஆனால் நம்மை அழைத்தவருக்கு தெரியும் எது சிறந்ததாக இருக்கும் என்று. But the one who called us know which is best. சத்தமாய் சொல்லுங்கள், எத்தனை பேர் சொல்றீங்க நம்மை அழைத்தவருக்கு தெரியும் எது சிறந்ததாக இருக்கும் என்று? Hallelujah, because the one who called us know what is best for us. ஒருவேளை கர்த்தருடைய பிள்ளைகளை நீங்கள் திருமணத்துக்காய் காத்து கொண்டிருந்தால் ஒரு குறிப்பிட்ட நபரை பார்த்து இவள்தான் என்னுடைய சிறந்தவள் என்று நீங்கள் எண்ணலாம். My dear, you may be waiting for a marriage and looking at someone, this is the best one for me. ஆனால் காத்திருங்கள், அவசரப்படாதிருங்கள், ஏற்ற காலத்தில் சிறந்தவைகளை அவரே உங்களுக்கு தருவார். Do not be in a hurry, wait, God in his due time will give you the best. அமைதியாயிட்டீங்களே? ஹalleluya, hallelujah, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், praise God, ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. let the God's name be glorified. திருச்சபையிலே தயவு செய்து அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, நானே சபையில் சொல்லுகிறதை சொல்லுகிறேன், திருச்சபையிலே தயவு செய்து பெண் பார்க்க கூடாது என்று என்னுடைய கருத்து, சொந்த கருத்து. Hallelujah, பார்த்தது தவறுன்னு சொல்லவில்லை, என்னுடைய சொந்த கருத்து. My own opinion is we should not see matchmaking in the church. பெண் பார்க்க வேண்டும் என்று சொன்னால் இந்தியாவிலே சொல்லுகிறேன், கொடாடியில போய் பெண் பாருங்கன்னு சொல்லுவேன். So I'll tell you, if you want to see girls, go to the place where the women are taking water. ஏனென்றால் திருச்சபையிலே எல்லா பெண்களும் தேவதூதர்கள் போலவும் தேவதைகள் போலவே காணப்படுவார்கள். Because all the women in the church, they're looking like angels of God. ஆனால் குழாடியிலே தான் அவர்களுடைய ஒரிஜினாலிட்டி தெரியும். So when they go and fetch water, only you see the true color. புரிந்தவரெல்லாம் ஒரு ஹalleluya சொல்லுங்க பார்ப்போம். Whoever understood say hallelujah. 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 கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பல பேர் கர்த்தருடைய பிள்ளைகளை திருச்சபையிலே பெண் பார்த்து தான் ஏமாந்து போய் இருக்கிறார்கள். Many people look at the girls in the church
and they were disappointed. அதனால் இங்க ஸ்தோத்திரம் நீங்க யாரும் தப்பா எடுத்துக்கொள்ள கூடாது. நான் எங்க ஊரை பத்தி பேசிட்டு இருக்கிறேன். ஹalleluya. ஏன்னா நான் பத்திரமா கோயிலிருந்து போனோம் ஐயா. Because I want to go safe back to my home. சோ தேவனுடைய பிள்ளைகளே, So God's children, சிறந்தவைகளை அவர் உங்களுக்கு தருவார். God will give you the best. நீங்க நினைக்கலாம் இந்த வேலை சிறந்த வேலைன்னு நினைக்கலாம். You may think that this job is the best job. ஆனால் ஆண்டவர் உங்களுக்கு அதைவிட சிறந்ததை தருவார். But one thing you understand, God will give you the better one. நீங்க நினைக்கலாம் இந்த படிப்பு சிறந்தது, ஒருவேளை அது எனக்கு கிடைக்கவில்லை என்று நீங்கள் வருத்தப்படலாம். Maybe you are disappointed and says that I desired to study, I could not study. ஆனால் தேவன் அதைவிட சிறந்ததை உங்களுக்கு தருவார். But God, remember, God is going to give you the best one. சொல்லுங்கள் பார்ப்போம். Hallelujah. நான் +2 முடித்த பிறகு, after I finished my +2, நான் என்னுடைய ஆசிரியர் ஒருவர் சொன்னார், தம்பி நீ ஒருவேளை ஒரு 900க்கு மேல மார்க் எடுத்துட்டேன்னா உனக்கு நான் டீச்சர் ட்ரைனிங் வாங்கி கொடுத்துறேன்னு சொல்லி சொன்னார். One of my teachers told that if you score more than 900, I will help you to get a teacher's training seat. நான் 911 வாங்கி இருந்தேன். So I scored 911. நான் போய் ஆசிரியரிடத்தில் சொன்னேன், சார் 911 வாங்கிட்டேன்னு சொன்னேன். So I went and told the teacher who told me, sir, I scored 911. அவர் என்ன பண்ணார் தெரியுங்களா? Do you know what he did? வெறும் கை மட்டும் கொடுத்தார், அவ்வளவுதான். He just shook my hand, that's all. டீச்சர் ட்ரைனிங்க பத்தி வாயே திறக்கல. He did not open his mouth about teacher training. இந்த இடைப்பட்ட காலத்திலே சில பேர் என்னை கேட்டார்கள், என்னப்பா தம்பி படிக்க போற அப்படின்னு கேட்டாங்க. In between this time, many people asked me, what are you going to study after this? நமக்கு எதிர்பார்க்காத மார்க் கிடைச்சிட்டு இருக்குது. I got a mark which I have never expected. நான் எதிர்பார்த்தது ஒண்ணுத்துல போய்டும்னு. I thought that in one of the subject I'm going to fail. ஆனா எதிர்பார்க்காம அது ஒரு பெரிய அற்புதம் ஒண்ணு நடந்துச்சு. The miracle happened. தேவனுடைய பிள்ளைகளே, ஆகவே நான் என்னவோ சொந்தமா பெரிய அறிவுல படிச்ச மாதிரி கொஞ்சம் பில்டப் எல்லாம் கொடுத்து நான் இருந்து கொண்டிருந்தேன். So I gave us show up that I studied hard and scored this mark. ஆண்டவருடைய தயவினால் அது கிடைத்தது. Because of God's grace I received this mark. என்ன கேட்டாங்க, என்ன தம்பி படிக்க போறேன்னாங்க. They asked me, brother, son, what are you going to study? அப்போ நான் சொன்னேன், டீச்சர் ட்ரைனிங் படிக்க போறேன், டீச்சர் ட்ரைனிங் போறேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். I told them I'm going to go for teacher training. அப்போ ஒருத்தர் சொன்னாங்க, one person told me, முடவன் கொம்பு தேனுக்கு ஆசைப்பட்ட கதைடா உன் கதைன்னாங்க. like a lame desired for the honey and the branch, it is like this. அதெல்லாம் உனக்கு முடியுமா? உன் குடும்ப சூழ்நிலையில இதெல்லாம் சாத்தியமான்னு கேட்டாங்க. They asked me, your family situation like this, is it possible? அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, உடைந்து போனவனாய் நான் நின்றேன். I stood as a broken man when I heard that. டீச்சர் ட்ரைனிங் கிடைக்கல. I did not get teacher training. பிறகு நான் பிகாம் படிச்சேன். I studied BCom. ஆனால் ஒன்று மட்டும் எனக்கு தெரியும். But one thing I know. அன்றைக்கு ஆசிரியர் பயிற்சி கிடைக்கவில்லை என்ற வருத்தம் எனக்கு உண்டு. I had the disappointment that I did not get the teacher training. இன்றைக்கு நூற்றுக்கணக்கான பேருக்கு இந்த வேதாகமத்தை போதிக்கிற ஆசிரியராக தேவன் என்னை மாற்றி ஆசீர்வதித்தார். But God has changed a teacher who teach the word of God to many people. ஒன்றை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். One thing I want to tell. தேவன் சிறந்ததை உங்களுக்கு தருவார். God will give you the best. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் சிறந்ததை தருவார்னு சொல்லுங்க பார்ப்போம். Just turn to the person and tell them God will give you the best. மூன்றாம் நாளிலே கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே ஒரு கல்யாணம் நடந்தது. On the third day in the village of Ghana there was a marriage conducted. சத்தமாய் சொல்லுங்கள், கல்யாணம். Just open your mouth and say marriage. சத்தமா சொல்லுங்க, marriage. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த கல்யாணம் என்கிற வார்த்தை கொஞ்சம் கவனியுங்க. Remember the word called marriage. இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளே, மெல்ல மெல்ல மறைந்து வருகிற ஒரு வார்த்தை தான் இந்த வார்த்தை. Slowly in this last days this word called marriage is disappearing. ஏன் அப்படின்னா, why you know? என்ன சொல்றாங்க, கல்யாணம்னா அதுக்கு கொடுக்கிற டெஃபினிஷன்ஸ் கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. Just look at the terms or the definition they give about marriage. அன்னைக்கு ஒருத்தர் கொடுக்கிறாரு, what is mean by, சரி என்ன கல்யாணம்னா என்னன்னு அவர் பேசுறாரு. So that one person was talking about what is marriage. திருமணம் என்பது எலி வலை அப்படினாரு. He said that marriage is called a rat trap. எலி வலை அப்படினாரு. rat trap. எலி வெளிய இருக்கிற வரைக்கும் உள்ள போலாம் ரொம்ப ஆர்வமா இருக்குமா. So as long as the rat is outside, it is want to go inside. உள்ள போய்ட்ட பிறகு எப்படா வெளிய வரதுன்னு யோசிக்குமா. After it caught into the net, it was thinking when it to come out. So திருமணம் என்பது எலிவலை என்பது அவருடைய அந்த டெஃபினிஷன். That brother was preaching what is called marriage. இன்னொருத்தர் சொல்றாரு, திருமணத்தில் 3 ரிங்குகள் இருக்குதுன்னாரு. Another person said in marriage there are 3 rings. One பெட்ரோதல், அதாவது நிச்சயதார்த்த மோதிரம். That is engagement ring. இரண்டாவது திருமண மோதிரம். Secondly wedding ring. மூன்றாவது சஃபரிங் அப்படினா. The third thing suffering.
இப்படி திருமணத்தை பற்றி ஏராளமான எதிர்மறையான கருத்துக்கள் உண்டு. There are a lot of contradictory versions about marriage. என்னை ஒருவர் சமீபத்தில் கேட்டார், உங்களுக்கு எப்பொழுது திருமணம் ஆனது என்று. One person asked me recently, when did you get married? நான் சொன்னேன், எனக்கு ஞாபகம் இல்லை என்று. I told them I don't remember. ஞாபகம் இல்லையா அப்படின்னாரு. He asked me, don't you remember? நான் சொன்னேன், எப்பொழுதுமே கஷ்டங்களை மறக்கிற பழக்கம் எனக்கு உண்டு என்றேன். I told them that I don't keep I always willing to forget sufferings. தேவனுடைய பிள்ளைகளே, திருமணம் என்கிற வார்த்தையை கவனியுங்கள். Remember the word marriage. தேவன் திருமணத்தை கனம் பண்ணுகிறார். God honors marriage. ஆகவே தான் நம்முடைய பத்திரிகைகளிலே பரிசுத்த மெய் விவாகம் என்று நாம் அச்சிடுகிறோம். That's why in the invitation we print holy matrimony. பரிசுத்த மொய் விவாகம் அல்ல, மொய் விவாகம் அல்ல, மெய் விவாகம். It is holy matrimony. பரிசுத்த பொய் விவாகம் அல்ல. It's not lie matrimony, true. இது மெய் விவாகம். True matrimony. தேவன் திருமணங்களை கனம் பண்ணுகிறார். God honors marriage. ஏன் தெரியுமா? Do you know why? ஏன் அவர் இயேசு கிறிஸ்து முதல் அற்புதத்தை அங்கு செய்தார்? Why Jesus did a first miracle in the marriage? இயேசு கிறிஸ்துவினுடைய சிறு பிராயத்திலே அவர் ஏராளமான அற்புதங்களை செய்தார் என்றெல்லாம் சில சுவிசேஷங்கள் சொல்லுகிறது. Many gospel tells that even while he was young Jesus did many miracles. இயேசு கிறிஸ்து சிறு பருவத்திலே கலிலேயாவிலே பிள்ளைகளோடு கூட சேர்ந்து விளையாடினாராம். They say that Jesus when he was young he was played with the children. ஒரு பையன் இயேசுவை அடித்து விட்டானாம். One boy beat Jesus. அடித்தவன் செத்து போய்ட்டானாம். The one who beaten Jesus, he died. இயேசு அவனை உயிரோடு எழுப்பினான். ஒரு கதை இருக்கிறது. Jesus raised him up. There was a story like that. யோசேப்பு ஒரு முறை மரத்தை எடுத்து அவர் அன்பானவர்களே ஒரு மரப்பலகை எடுத்து ஒரு மர பாத்திரத்தை செய்தாராம். The father made one table out of wood. Joseph. நடந்தது என்னவென்றால் அந்த மரப்பலகை போதுமானதாக இல்லையா, சின்னதாக இருந்ததா. The wood was not enough to make the table, it was small. இயேசு என்ன பண்ணாராம், போதுமான அளவிற்கு அந்த மரத்தை இழுத்தாராம், அது அப்படியே நின்று வந்ததா. The story says that Jesus pulled the wood and wood became. இன்னொரு கதையை சொல்வார்கள், கலிலேயாவின் ஓரங்களிலே அவர் இயேசு கிறிஸ்து பறவையை போல சில கடற்கரையிலே மணல்லிய பறவைகள் மாதிரி செய்வாராம். Many stories says that on the seashore Jesus made birds out of the sand. பறவைகளை மாதிரி செய்துட்டு கை தட்டுவாராம், அதற்குள் உயிர் வந்து பறவைகள் பறக்க தொடங்குமா. So when he claps that the life will enter this shapes and the birds will fly. இப்படி ஏராளமான அற்புதங்களை அவர் சிறு பிராயத்திலே செய்தார் என்று கதைகள் உண்டு. There are so many stories are there which tells about the miracle Jesus did. இந்த சத்திய வேதம் இயேசு செய்த முதல் அற்புதம் கானா ஊரிலே ஒரு கல்யாணத்தில் நடந்தது என்று சொல்லுகிறார். Hallelujah. But the holy word of God says the first miracle Jesus did on the marriage of Cana. ஏன் தெரியுமா திருமணத்திலே முதல் அற்புதத்தை செய்தார்? Do you know why Jesus did the first miracle in marriage? அன்பானவர்களே, திருமணம் தோல்வியிலே முடிந்தது. Because first marriage ended as a failure. ஆனால் இயேசு வந்து முதல் அற்புதத்தை திருமணத்தில் செய்து வைத்தார். Jesus came and did the first miracle in marriage. எங்கே தோல்வியோ அங்கே வெற்றியை கொடுக்கிறவர் நம்முடைய இயேசு. Our Jesus is a God who gives victory where there is defeat. எந்த திசையிலே தோல்வியோ அதே இடங்களில் வெற்றி பெற செய்கிறவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. Our God is a God who gives victory where there is defeat. மனுக்குலம் ஏதேனை விட்டு கிழக்கிலிருந்து துரத்தப்பட்டது. The people of God were chased out of the east to the west. இயேசு பிறந்த பொழுது சாஸ்திரிகள் கிழக்கிலே அந்த நட்சத்திரத்தை பார்த்தாள் என்று பார்க்கிறோம். When Jesus born, the wise men saw the star in the east. கிழக்கிலிருந்து மனுக்குலம் தேவனை விட்டு பிரிந்தது. From the east the people of God separated from God. இயேசு வந்து மீண்டும் கிழக்கிலே தேவனோடு கூட மனிதனை இணைக்கும்படி புறப்பட்டு வந்தார். Jesus came from the east to reconcile man with God. வடதிசை என்பது வேதத்திலே அன்பானவர்களே அது தோல்வியின் திசை. The north side it talks about a defeated place. ஆனால் இயேசு சிலுவையிலே எருசலேமின் வடதிசையில் தான் மரித்தார். In Jerusalem Jesus died on the north side of Jerusalem. எந்த இடத்தில் தோல்வியோ எந்த திசையில் தோல்வியோ அதே திசையில் அதே இடத்தில் வெற்றி பெற செய்கிறவர் தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. Wherever is defeat, wherever there is a loss, there Jesus will help us to conquer. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லணும் நீங்க. Hallelujah. 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 இன்னைக்கு நான் சொல்லுகிறேன், நீங்கள் எந்த இடங்களில் தோற்று போனீர்களோ அதே இடங்களில் அவர் உங்களுடைய முகத்தை
அவர் பிரகாசிக்க செய்து வெற்றி பெற செய்வார். Wherever and which place we are defeated, Jesus will make you to conquer and overcome. குடும்ப வாழ்க்கையில் தோற்று போனீர்களா, மீண்டும் அவர் உங்களை ஜெயிக்க வைப்பார். You are defeated in your family life, Jesus will help you to win உங்கள் again. வியாபாரத்தில் தோற்று போனீர்களா, அவர் உங்களை ஜெயிக்க வைப்பார். In your business you are failed, Jesus will help you to win. படிப்பில் தோற்று போனீர்களா, அவர் உங்களை ஜெயிக்க வைப்பார். In your education you are lost, Jesus will help you to overcome. கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் தோல்வி எதுவாக இருந்தாலும் சரி, ஜெயம் கொடுக்கிற ஒரு ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். It doesn't matter what kind of failure you have gone through, we have a God who gives us victory. Hallelujah. எத்தனை பேர் என் கூட இருக்கீங்க? சந்தோஷமா ஹalleluya சொல்லுங்க பார்ப்போம். ஹalleluya சொல்லுங்க. ஹalleluya. Hallelujah. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, தோல்விகளை ஜெயமாக்குவார்னு சொல்லுங்க. Turn to the person and say, he will change our தோல்விகளை failure ஜெயமாக்குவார். into victory. Hallelujah. He will change our failure into victory. ஏனென்றால் நம்முடைய தேவன் வெற்றியின் தேவன். Because our God is a God of victory. நீங்கள் பிறக்கிற பொழுதே வெற்றியில் தான் பிறந்தீர்கள். Do you know that when you born itself, we born in victory? நம்மோடு கூட கோடிக்கணக்கான சகோதர சகோதரிகள் நம்முடைய தாயின் கர்ப்பத்துக்குள் பிரவேசித்தார்கள். Along with us, many people are born into this world. ஆனால் நீங்களும் நானும் மட்டும்தான் வெற்றிகரமாக கர்ப்பத்தில் வளர்ந்து இந்த பூமிக்குள் பிரவேசித்தோம். Hallelujah. Only you are and we are entered into our mother's womb and grown into this world. இன்னும் சொல்லுகிறேன், நீங்கள் வெற்றி பெறுவதற்காக பிறக்கவில்லை. You did not born to get victory. நீங்கள் வெற்றி பெற்றவருக்கு பிறந்திருக்கிறீர்கள். You have been born to a person who has overcome. Hallelujah. சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்கள். Hallelujah. நாம் ஜெயித்தவருக்கு பிறந்தவர்கள். We are born to the one who has conquered everything. நாம் எங்கும் தோற்று போகவே மாட்டோம். We will not defeated anywhere. பவுல் அப்போஸ்தலன் சொல்கிறான், கிறிஸ்துவுக்குள் எல்லா இடங்களிலேயும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிறவர் அவர் என்கிறான். In Christ he will make us to conquer everything. அது ஏலா பள்ளத்தாக்காக இருந்தாலும் அங்கே அவர் கோலியாத்தை தோற்கடித்து நமக்கு வெற்றியை தருவார். Even in the valley of Elah, he will help us to conquer Goliath and give us victory. அது மலை தேசமாக இருந்தாலும் அங்கேயும் தேவன் எதிரிகளை அடித்து துரத்தி உங்களை வெற்றி பெறச் செய்வார். Even in the mountain country, God will help us to defeat our enemies and overcome. கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் வெற்றியாளர்கள். My dear brothers and sisters, you are conquerors. Hallelujah. சத்தமா ஒரு ஹalleluya சொல்லுங்க. Hallelujah. வசனம் சொல்லுகிறது, மூன்றாம் நாளிலே கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே ஒரு கல்யாணம் நடந்தது. இயேசுவின் தாயும் அங்கே இருந்தாள். On the third day, marriage was happened in the village of Cana, and mother of Jesus was also there. இப்பதான் முதலாம் வசனம் வந்திருக்கிறேன் நானு. The first verse only we are there. இன்னும் எத்தனை வசனம் இருக்கு பாருங்க. Hallelujah. How many verses are there? சரி, இன்னைக்கு ஃபுல்லா இங்க தான் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான். பயப்படாதீர்கள். எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி சொல்லுகிறேன். 11:40க்கு நிறைவு செய்து விடுவேன். Amen. 11:40 pastor will finish. 11:40 தானே? ஆமா. 11:40க்கு நான் நிறைவு செய்து விடுவேன். ஹalleluya. Hallelujah. ஸ்தோத்திரம். சோ இயேசுவின் தாயும் அங்கே இருந்தாள். Jesus' mother was also there. அன்பு கர்த்தருடைய பிள்ளைகள், இரண்டாம் வசனத்துக்கு வருவோம். Let us come to the second verse. இயேசுவும் அவருடைய சீஷரும் அந்த கல்யாணத்திற்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். Jesus and his disciples were also invited for the wedding. அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவருக்கு ஒரு பழக்கம் இருக்கிறது. Dear children of God, our Lord Jesus Christ has a habit. அவரை அழைத்தால் அவர் நிச்சயம் வருவார். When you call, he will definitely come. சத்தமா. Hallelujah. நமக்கு தூரமாய் இருக்கிற தேவன் அல்ல, நமக்கு மிகவும் சமீபமாய் இருக்கிற தேவனை நாம் கொண்டிருக்கிறோம். He is not a God who is far, we have a God who is very near to us. நம்மை கேட்டும் கேட்காத ஒரு தேவனை கொண்டிருக்கவில்லை, நான் இருக்கிறேன் என்று சொல்லுகிற ஒரு தேவனை நாம் கொண்டிருக்கிறோம். We do not have a God who hears and does not respond, but we have a God who always say, here I am. நாம் அவரை அழைத்தால் அவர் வருவார். When we call, he will come. இயேசு கிறிஸ்துவின் வருகை எதிர்பார்க்கிறதான தேவனுடைய ஜனங்களுக்கு வெளிப்படுத்தின விசேஷத்திலே யோவான் இவ்விதமாக சொல்லுகிறார், திருச்சபையே, அவர் வருவார் என்பது உண்மை, ஆனால் நீங்கள் அவரை அழைக்க வேண்டும். ஆகவே சபையே ஜெபி, ஆமேன், கர்த்தராகிய இயேசுவே வாரும் என்று ஜெபி என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. The word of God says in the book of Revelation, those who are expecting the coming of the Lord Jesus is going to come, but you need to pray and ask the Lord, please come. எத்தனை பேர் என் கூட இருக்கீங்க? How many of you with us? சந்தோஷமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். Joyfully say hallelujah. அவருடைய வருகைக்கு கூட நீங்கள் அவரை அழைக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. The word of God says even for his second coming we need to call upon the Lord. அழைத்தால் அவர் வருவார். If we call him, he will come. அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, என்னுடைய 13வது வயதிலே, when I was 13 years old, இயேசு கிறிஸ்துவை அறியாத ஒரு இந்து குடும்பத்தில் பிறந்தவன் நான். I born in a family who do not know Jesus. நாங்கள் நாமக்காரர்கள் என்று அழைக்கப்பட்டவர்கள். We have been called நாமக்காரர்கள். நாமக்காரர்கள் என்று சொன்னால் மார்கழி மாதங்களிலே நாமம் போட்டுக்கொண்டு அவர்கள் போய் பஜனை பாடுவார்கள். அதிகாலையிலே. புரியுது சார்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
அன்பானவர்களே, அது மட்டுமல்ல, என்னுடைய ஒரு தாத்தா அந்த காலத்தில் காங்கிரஸ் கவுன்சிலர். One of my grandfather in those days, he was a counselor for the political party. மாணிக்க மாரணீர் நம்பி ராமானுஜதாசர் அவருடைய பேர். ரொம்ப ஷார்ட்டா இருக்குதுல பேரு. மாணிக்க மாரணீர் நம்பி ராமானுஜதாசர், MARS. ஆகவேதான் எங்கள் தெருவுக்கு மாணிக்க நகர் என்று பெயர். So that's why our street name is called Manika Nagar. என்னுடைய இன்னொரு தாத்தா கர்த்தருடைய பிள்ளைகள், அவருடைய அந்த தாத்தா அவருடைய பிள்ளைகள் ஒரு சிலர் சாராய வியாபாரிகள். But some of my grandfather's children were liquor business people. எங்கள் குடும்பத்தை தெரிந்த தம்பி இங்க பின்னாடி இருக்கிறார், அவருக்கு தெரியும் நான் சொல்வதெல்லாம் உண்மைன்னு. So whatever I'm telling is true. There is a brother who has நான் சொல்வதெல்லாம் உண்மை, உண்மையை தவிர வேறு ஒன்றும் இல்லை. ஆமென். Amen. அப்படிப்பட்ட ஒரு குடும்பத்தில் என்னுடைய 13வது வயதில் கர்த்தருடைய பிள்ளைகளே, என்னுடைய தகப்பனும் தாயாரும் ஒரு சாராய வியாபாரிகள். My father and my mother are liquor selling people. என்னை கவனியுங்கள், காலம் இல்லை, நான் வேகமாய் சொல்லி நான் ரத்தின சுருக்கமாய் என்ற சாட்சியை முடிக்கிறேன். I want to testify my testimony shortly. 13வது வயதிலே எனக்கு ஒரு பிரச்சனை வந்தது. நான் பயத்தினால் பிடிக்கப்பட்டேன். At the age of 13 I had a problem and was struck with fear. அது சாதாரண பயம் அல்ல, என்னை தூங்க விடாமல் இரவெல்லாம் என்னை விரட்டி துரத்தின ஒரு பயம். It's not a normal fear, ordinary fear. It was a fear that did not allow me to sleep day and night. நான் அப்படிப்பட்ட இரவு நேரங்களில் பல தெருக்களில் அன்பானே 13வது வயதில் ஓடுவேன். On the age of 13, because of the fear on the street, I used to run on the night time. ஏனென்றால் என்னை அநேக சக்திகள் துரத்துகிறது என் கண்களிலே நான் பார்ப்பேன், வெறும் கண்களிலே பார்ப்பேன். Because in my open eyes I can see many evil powers driving me around. ஆகவே இந்த போராட்டம் என் வாழ்க்கையிலே நீண்டு கொண்டே போனது. In this struggle was continuous in my life. ஒரு முறை என்னை இந்த பிரச்சனைக்காக சில புண்ணிய தலங்களுக்கெல்லாம் கொண்டு போய் பிரச்சனை சரியாக வேண்டும் என்று முயற்சித்தார்கள். They were taken to many holy places so that this problem will be solved for me. ஆனால் அந்த இடங்களில் எனக்கு பிரச்சனை அதிகமானது. அந்த இடங்களில் பாம்புகளை பார்த்து அலறி துடித்தேன். In those wherever I went, those places the problem increased. I saw snakes in that place. மந்திரவாதிகளிடத்தில் கொண்டு போய் நான் சுகமடைவதற்காக முயற்சித்தார்கள். மந்திரவாதிகளை பார்த்து பயப்பட ஆரம்பித்தேன். They took us to the magicians so that at least in that place I will be healed. But when I looked at the magician, I was afraid. மந்திரவாதிகளும் சேர்த்து பயமுறுத்தினார்கள் என்னை. But the magicians also made me afraid too much. அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த போராட்டம் நீண்டு கொண்டே போனது. 6 மாதங்கள் இந்த போராட்டத்தில். The struggle was going. It has lasted for 6 months. கடைசியிலே முடிவெடுத்தார்கள், இவனுக்கு மனதளவிலே பிரச்சனை இருக்குது, சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம். ஆகவே பாகாயத்திலே கொண்டு போய் இவனை சேர்க்க வேண்டும் என்று முடிவெடுத்தார்கள். My parents have decided that they have mental issue, so they decided me to take me to the mental health center. நல்ல வேளை பாகாயம் என்பது அந்த அண்ணனுக்கு தெரியும். பாகாயம் என்பது அங்கே ஒரு மென்டல் ஹாஸ்பிடல் ஒன்று இருக்கிறது. In Vellore there is a mental health center, mental facility. அந்த பாகாயத்திலே கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று முடிவெடுத்தார்கள். They decided to put me in that mental facility. ஆனால் நல்ல வேளை ஆகாயத்திலிருந்து கர்த்தர் என்னை சந்தித்தார். Hallelujah. That place is called Bagayam, but God has looked me from heaven. ஆகாயம். Look me from heaven. Hallelujah. கர்த்தருடைய பிள்ளைகளே, நல்ல வேளை ஒரு முறை கூட நான் அந்த ஹாஸ்பிடலுக்குள்ள போயிட்டு வரல. Good, I did not enter that hospital even one time. ஒரு முறை போயிட்டு வந்திருந்தாலே கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க, எதுக்கும் கொஞ்சம் பாகாயத்துக்குள்ள போயிட்டு வந்தவன் சொல்லி இருப்பாங்க. If when you enter itself, the people will tag you with that name. ஆண்டவர் நல்லவர். God is good. ஒரு நாள் இரவு பயத்தில் அலறி துடிக்கிறேன். One night I was struck with fear and I was crying. என்னுடைய தகப்பனாரும் தாய் என்னை பிடித்து கதறி அழுகிறார்கள். My father and my mother holding me and they were crying. எனக்கு சுகம் இல்லை, இரவெல்லாம் நான் துடிக்கிறேன். All the night I was crying and I was not well. எனக்கு அருகிலே என்னுடைய வீட்டுக்கு அருகிலே ஒரு பாஸ்டர் வாடகைக்கு வந்திருந்தார். There was a pastor who rented and came near my house. என்னை கொண்டு போய் அந்த இரவு நேரத்திலே அந்த பாஸ்டர் இடத்துல விட்டு ஒரு ஜெபம் பண்ணுங்க ஐயா, என் பையன் கஷ்டப்படுறான்னு என்னுடைய பெற்றோர் சொன்னார்கள். My parents took me to the pastor and said, Pastor, can you please pray? My child is suffering. அந்த போதகரின் தலையின் மேல் கை வைத்து ஒரு நாமத்தை பேசினார். That pastor put his hand upon my head and he told one name. அந்த நாமம் இயேசு என்னும் நாமம். That name is called Jesus. Hallelujah. நாங்கள் நாமக்காரர்கள் தான், ஆனால் இந்த நாமம் எங்களுக்கு கொடுக்காத அந்த அற்புத சுகத்தை இயேசுவின் நாமம் எங்களுக்கு கொடுத்தது. The God who are serving, that God did not give this healing, but the name of Jesus gave me that healing. எல்லா நாமத்திலும் மேலான நாமம் இயேசுவின் நாமம். The name above all names is the name of Jesus. ஆகவேதான் நோவாவுக்கு 3 பிள்ளைகளை படிக்கிறோம், சேம் காம் யாப்பேத் என்று. We see Noah had 3 sons,
Ham and Japheth. யாப்பேத் தான் மூத்தவன், சேம் அல்ல. Japheth is the elder one, not Shem. காம் இரண்டாவது, Ham second one. சேம் மூன்றாவது. Shem third one. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் சேமை முதலாவது கொண்டு வந்தார். But the Holy Spirit of God brought Shem as the firstborn son. சேம் என்றால் நேம் என்று அர்த்தம். Shem means name. சேம் என்றால் நாமம் என்று அர்த்தம். Shem means name. ஏனென்றால் அந்த சேமின் வம்சத்தில் வந்தவர் தான் ஆபிரகாம், அவர் வம்சத்தில் வந்தவர் தான் தாவீது, அந்த வம்சத்தில் வந்தவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. From the generation of Shem came Abraham, David and the Lord Jesus காம் Christ. என்னும் நாமத்திற்கும் யாப்பேத் என்னும் நாமத்திற்கும் மேலே சேமின் நாமத்தை ஏன் தெரியுமா கொண்டு வந்தார்? Do you know why God brought us the name of Shem above Japheth and Ham? ஏன் தெரியுமா? இயேசு என்னும் நாமம் தான் எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம். Because the name of Jesus is the name above all names. எல்லா நாமத்துக்கும் மிக மேலான நாமம் இயேசுவின் நாமமே. எல்லா தலைமுறையும் என்றும் போற்றிடும் நாமம் இயேசுவின். தெரியாதா பாட்டு? தெரியுமா? எல்லா நாமத்துக்கும் மிக மேலான நாமம் இயேசுவின் நாமமே. எல்லா தலைமுறையும் என்றும் போற்றிடும் நாமம் இயேசுவின் நாமமே. இயேசு நாமமே ஜெயம் ஜெயமே, சாத்தானின் சக்தி ஒன்றுமில்லையே. பாடுங்க. இயேசு நாமமே ஜெயம் ஜெயமே, சாத்தானின் சக்தி ஒன்றுமில்லையே. அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே கவனியுங்கள். அந்த 13வது வயதிலே ஏசப்பான்னு கூப்பிடு, இதுதான் எனக்கு சொல்லி கொடுத்தது. Hallelujah. In the age of 13 the pastor taught me, call the name of Jesus. ஏசப்பா எனக்கு சுகம் தாங்கன்னு சொல்லு. Just tell Jesus, my Lord, give me healing. அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, எனக்கும் அவருக்கும் முன்பின் பழக்கம் இல்லை. Dear children of God, we are not known before. இதற்கு முன்பு அந்த நல்லவருக்கு நான் ஒரு நல்லதும் செய்ததில்லை. To that good God I have never did anything good. இதற்கு முன்பு அந்த நல்லவரை நான் அறிந்ததும் இல்லை. We do not know about that good God before also. ஆனால் அந்த போதகர் சொன்னார், ஏசப்பான்னு கூப்பிடு. That pastor said, call the name of Jesus. இதுவரைக்கும் அவரை அறியாதிருந்த நான் அவரை இயேசுவே ஏசப்பா அப்படின்னு அழைத்த பொழுது, when the moment I called Jesus, இதோ இருக்கிறேன் என்று இயேசு வந்து என்னை சுகமாக்கினார். Jesus, he came and he has healed me. இன்றைக்கு இந்த செய்தியை கேட்கிற உங்கள் வாழ்க்கையிலும் கூட, those who are listening to the word of God to me in this morning time, நீங்கள் எப்பேற்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும், whatever situation you may be in, நீங்கள் இருக்கிற சூழ்நிலையிலிருந்து ஏசப்பான்னு கூப்பிடுங்க. whatever situation you may be in, just call the name of Jesus. என்னை நோக்கி கூப்பிடு. Call unto me, அப்பொழுது I will answer. நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை அறிவிப்பேன் என்று சொன்னவர் நம்முடைய Call ஆண்டவராகிய unto me, தேவன். I will answer you and show you great and mighty things which you do not know. கல்யாணத்திற்கு அவரை அழைத்தார்கள், அவர் வந்தார். They called him for the marriage, he came. உங்கள் பிரச்சனைக்குள்ளே இயேசுவை அழையுங்கள், அவர் வருவார். In your trouble, call Jesus, he will come into your troubled life. அவர் வந்தால் சூழ்நிலை கர்த்தருடைய பிள்ளைகளே மாறும். When he entered into your life, your troubled situation will அவர் change. வந்தால் மரணம் உயிர்த்தெழுதலாக மாறும். When he comes, your death will change into resurrection. அவர் வந்தால் கசப்பு இனிபாக மாறும். When he enter your life, your bitterness will change into அவர் beauty. வந்தால் பலவீனம் பலமாக மாறும். When he comes, your weakness will change into strength. அவர் இருக்கிற இடத்திலே மரணம் வசிப்பது இல்லை. Wherever he is, death will not live there. இயேசு கிறிஸ்து கவனியுங்கள், ஒருவரை கூட தன் வாழ்நாளிலே அடக்கம் செய்ததே இல்லை. Hallelujah. இயேசு கிறிஸ்து ஒருவரை கூட தன் வாழ்நாளிலே அடக்கம் செய்ததே இல்லை. During his lifetime, Jesus did not bury anybody. ஒருவேளை அவரை அடக்க ஆராதனைக்கு அழைத்தால் அது அடக்க ஆராதனையாக இருக்காது, அது உயிர்த்தெழுதலின் ஆராதனையாக Even மாற்றப்பட்டிருக்கும். if someone has invited him for the funeral place, it would have been changed into a resurrection service. ஆகவேதான் சிலுவையிலே கூட இயேசு கிறிஸ்து வெகு சீக்கிரம் மரித்தார். Hallelujah. Even in the cross of Calvary, Jesus died very early. ஏனென்றால் அவர் உயிரோடு இருக்கிற வரைக்கும் இந்த ரெண்டு கள்ளர்களாலும் மரிக்க முடியாது. Because as long as he was alive, the two thieves would not have died. இந்த ரெண்டு கள்ளர்களும் மரித்தால் தான் அந்த வேதனையிலிருந்து அவர்கள் விடுபட முடியும். Even the soldiers, the thieves die only, they will be relieved from that pain. அவர் மரித்தால் தான் இவர்கள் மரிக்க முடியும். After he died only, they could die. அவர் மரிக்காத வரைக்கும் இவர்கள் மரிக்கவே மாட்டார்கள். புரிந்தவர்கள் பாக்கியவான்கள். Hallelujah. ஹalleluya. Hallelujah.
அவர்கள் வேதனை அறிந்துதான் சீக்கிரத்தில் இயேசு மரித்தார். அது பெரிய ஆச்சரியமாக அந்த காலத்தில் இருந்தது. Jesus understood the pain of the thieves. That's why he died early. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, அவருடைய பிரசன்னத்தில் மரணம் இல்லை. My dear children of God, in the presence of God there is no death. கல்யாணத்திற்கு அவர் அழைத்திருந்தார்கள். They have invited him for the wedding. அடுத்த வார்த்தை கவனியுங்கள். திராட்சை ரசம் குறைவுபட்ட பொழுது, when the wine was in want. அன்பார்வர்களே, நீங்கள் ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளுங்கள். Children of God, one thing you need to understand. நம்முடைய ஊரிலே திராட்சை ரசம் என்பது திருமண விஷயங்களிலே பெரிய விஷயம் அல்ல. Hallelujah. In our marriage, in our place, the wine is called a beer. It's not a big thing in our marriage. உண்மைதானே நான் சொல்லுகிறது? ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். நம்ம ஊர்ல எல்லாம் இவர்கள் எப்படின்னு சொன்னா, உங்களை திருமணத்துக்கு வரவேற்பதற்கே திராட்சை ரசம் கொடுத்து தான் வரவேற்பார்கள். In those places, to invite you, when you enter the house only, they will greet you with the wine. நம்முடைய ஊர்களில் எப்படி திருமணத்துக்கு வரவேற்பார்கள் உங்களுக்கு தெரியும். You know how the people are invited during our marriages in India. பன்னீர் எடுத்து தலை மேல தெளிச்சு வாங்க வாங்கன்னு சொல்லுவாங்க. They will spray some perfumed water on you and they'll say welcome. அது அந்த காலம். That is that time. இன்றைக்கு ஒரு பெரிய மெஷின் ஒன்னு வச்சிருக்காங்க. In nowadays there is a big machine. It'll go around and give you the அது நம்ம வந்தாலே நம்மளே கொஞ்சம் மேக்கப்லாம் போட்டு தான் கல்யாணத்துக்கு வந்துக்கிறோம். We also came. We himself came to the marriage with a lot of makeups. உள்ள வந்த உடனே ஷவர்ல தண்ணி வர மாதிரி முகத்துல தூக்கி அடிக்குது தண்ணிய. That shower will spray a lot of perfumes on you. மேக்கப் எல்லாம் கலைந்து all the makeup will go. பெரிய பிரச்சனையாகி விடுகிறது. Become a big problem. ஆகவே தான் சில பெண்களை பார்ப்பேன், அந்த மெஷின் கிட்ட வந்தாலே கர்ச்சீப் எடுத்து. So many sisters when near the machine they will close their face. கவனியுங்கள் அன்பானவர்களே, இப்பொழுது வரவேற்பெல்லாம் குறைந்து போய்விட்டது. Nowadays the way that people invite is reduced. காலம் இல்லை, நான் கொஞ்சம் வேகமாக போகிறேன். Hallelujah. ஆனால் யூதர்கள் மத்தியிலே திராட்சை ரசம் என்பது மரியாதைக்குரிய விஷயம். Among the Jews, greeting the people with wine is a way of introducing people. திராட்சை ரசத்தை கொடுத்தால் நீங்கள் இந்த திருமணத்துக்கு வந்தது மகிழ்ச்சி, உங்களை நாங்கள் அன்போடு வரவேற்கிறோம் என்று அர்த்தம். The sign of giving the wine to you is they're honoring you because you came for the wedding. ஒருவேளை திராட்சை ரசம் கொடுக்கவில்லை என்று வைத்துக் கொள்ளுங்களேன். Just imagine they don't give the wine to you. யார்ப்பா உங்களை வர சொன்னது கல்யாணத்துக்கு? It is like who invited you for the wedding. நீ ஒன்னும் வந்ததுனால பெரிய மகிழ்ச்சி எல்லாம் எங்களுக்கு இல்ல. We are not happy that you came. அப்படின்னு அர்த்தமாயிடும். It will be meant like that. இப்போ என்ன கேளுங்க. Ask me. ஒரு திருமணத்துக்கு நான் போய் வருகிறேன் என்று வைத்துக் கொள்ளுங்கள். Just suppose I'm going for a marriage and come back. பிரதர் எப்படி இருந்துச்சு திருமணம் அப்படின்னு கேட்டாங்கன்னா, if they ask you how was the marriage, சூப்பர் பிரதர் அப்படின்னு சொன்னேன்னா, if I tell that very good, what does it mean? என் இலையில நிறைய பீஸ் வந்திருக்குதுன்னு அர்த்தம். You have to understand that I ate lot of mutton. இலை முழுசும் பீஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா மனசெல்லாம் பீஸ்ஃபுல்லா இருக்கும். If the banana leaf is filled with mutton piece, I also written with a lot of peace. இங்க பீஸ் இல்லனா உள்ளகிற பீஸ் எல்லாம் பீஸ் ஆயிட்டு இருக்கும். If there is no peace, there is no peace inside also. கர்த்தருடைய பிள்ளைகளே, இது என்னை பொறுத்த மட்டிலும் என் கலாச்சாரம். This is our culture. சாரி, என் கலாச்சாரம். So அவருடைய கலாச்சாரம். சதேவனுடைய பிள்ளைகளே, ஆனால் யூதர்கள் மத்தியில் அப்படி அல்ல. But among the Jews it is not like that. அவர்களுக்கு மட்டனை விட, அவர்களுக்கு சிக்கனை விட திராட்சை ரசம் மிகவும் முக்கியமானது. More than any other delicious thing, wine is very important for the Jews. ஏனென்றால் திராட்சை ரசம் மகிழ்ச்சியின் அடையாளம். Because the grape, the wine represent joy. திராட்சை ரசம் உங்களுக்கு கொடுத்தால் அவர்கள் உங்களுக்கு மகிழ்ச்சியை தெரிவிக்கிறார்கள், உங்கள் பிரசன்னத்துக்காக என்ற அர்த்தம். When they present you with the wine, they shows that demonstrate that they're excited that you இங்கே came. ஒரு பிரச்சனை ஆரம்பிக்கிறது. திராட்சை ரசம் இல்லை என்கிற பிரச்சனை, குறைபட்டது என்ற பிரச்சனை. Here there is a trouble comes out because there is not enough wine. இயேசுவின் தாய் அவரை நோக்கி சொன்னால், Jesus' mother looked at him and அவர்களுக்கு says, திராட்சை ரசம் இல்லை என்றாள். there is no wine for them. ஏன் அது அவங்க சொல்லணும்ன்றதெல்லாம் இப்ப டைம் இல்லை எனக்கு விளக்கி சொல்றதுக்கு. அடுத்த வார்த்தைக்கு வருவோம். Let us move to the next word. அதற்கு இயேசு, For that Jesus, ஸ்திரீயே, woman, எனக்கும் உனக்கும் என்ன? what we have to do with you? என் வேளை இன்னும், my time is not yet come. இன்னும் வரவில்லை என்றார். My time has not yet come. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, Dear children of God, இங்கே பல்வேறு புரிதல்கள் இருக்கிறது. here lot of understanding is needed. ஒன்று, One thing, இயேசு கிறிஸ்து சொன்ன திராட்சை ரசம் என்ன என்றால்
இந்த திராட்சரசத்தை பற்றி பேசவில்லை என்பது என்னுடைய சொந்த கருத்து. My own opinion is when Jesus mentioned about wine, it's not the drinking wine or the marriage wine they offered. இந்த உலகத்திற்கு ஒரு திராட்சரசத்தை கொடுப்பதற்கு தான் இயேசு வந்தார். புரிந்தவர்கள் பாக்கியவான்கள். Jesus came to give a different kind of wine to the world. அது என்ன திராட்சரசம் என்றால் இதை வாங்கி பருகுங்கள், இது என்னுடைய இரத்தமாய் இருக்கிறது என்கிற திராட்சரசம். That wine is what Jesus said, take this and drink it, this is the new covenant in my blood. ஆனால் அதற்கான காலம் இப்பொழுது இல்லை. That is not the time for that. புரிந்தவர்கள் பாக்கியவான்கள். எத்தனை பேர், how many of you understood? Hallelujah. Hallelujah. இயேசு கிறிஸ்துவுக்கு எப்பொழுது மரிப்போம் என்கிறதான அந்த கர்த்தருடைய பிள்ளைகளே காலத்தின் அறிவு அவருக்கு இருந்தது. Jesus understood the timings. சங்கீதக்காரன் சொல்லுகிறான், நாட்களை என்னும் அறிவை எனக்கு தாரும் என்கிறான். Psalmist says that give me the mind and understanding to number my days. நம்முடைய வாழ்க்கையை குறித்த அறிவு நமக்கு தேவை. We need to have the knowledge of the number of our days. சில பேர் சொல்லுகிறதை பார்க்கிறேன், போறோம் பிரதர், திரும்பி வருவோமான்னு தெரியாது பிரதர். Some people say like this, I'm going brother, I does not know whether நான் அப்படி சொல்லுகிறது இல்லை. But I don't say like that. எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிக்கிற வரையும் நான் போகிறது இல்லை. I will not go until whatever he has done accomplished in my life. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நான் கர்த்தருடைய பிள்ளைகளே, எலி அல்ல, நான் பூனை. நான் எலி அல்ல, பூனை. Children of God, I'm not a rat. He is not a rat, he is a cat. Thank you. எலியின் தலையின் மீது சின்ன கல் பட்டாலே எலி கிறுகிறு என்று மயங்கி செத்து போய்விடும். When a small stone fall on the rat's head, it will fall down. ஆனால் பூனைக்கு 9 உயிர் இருக்கிறது என்கிறார்கள். People say that cat has 9 lives. ஆகவேதான் எவரடி பேட்டரியில கூட 9 என்கிற வார்த்தையில் நடுவில பூனை எகிரி வருவதை போல இருக்கும். If you see the Eveready battery, they see that cat face. அர்த்தம் என்ன தெரியுமா? அவ்வளவு சீக்கிரம் அந்த பேட்டரிக்கு உயிர் போகாது என்ற அர்த்தம். புரிந்தவர்கள் பாக்கியவான்கள். It's a company tactic that the battery will last long. பூனை அப்படித்தான். நீங்க பார்த்திருக்கிறீங்களா? நாங்க பூனையே பார்க்காத மாதிரி பார்க்குறீங்க. நான் என்னவோ செவ்வாய் கிரகத்திலிருந்து வந்த மாதிரியும். ஸ்தோத்திரம். சோதேவனுடைய பிள்ளைகளே, பூனைக்கு 9 உயிர் என்பார்கள். அதன் அர்த்தம் என்ன தெரியுமா? Many people say that the cat has 9 lives. Do you know what is the meaning? அது அவ்வளவு சீக்கிரம் மரிக்காது என்றார். It will not die so early, so soon. நான் கூட அப்படித்தான். He is also like that. நான் புலி அல்ல, பூனை. அவ்வளவு சீக்கிரம் நான் மரிக்க போகிறது இல்லை. We are not going to die so early. எனக்கு நம்மை கொண்டு தேவன் இந்த உலகத்தில் எதையெல்லாம் செய்து முடிப்பாரோ அதை செய்து முடிக்கிற வரைக்கும் நம்முடைய மரணம் நம்மை சந்திக்க போகிறது இல்லை. Whatever God has purposed to do in our life, death is not going to touch our life. புரிந்து கொள்ளுங்கள், கவனியுங்கள். உணவை சாப்பிடுகிற பொழுது அன்பானவர்களே, அதாவது ஒரு என்ன சொல்லுகிறது, சிறந்த உணவை சாப்பிடணும், ஆரோக்கியமான உணவை சாப்பிடணும்னு சொல்லின்ற உணர்வு நல்லது. When we are eating food, we choose to eat good food, healthy food. ஆனா இத சாப்பிட்டா செத்துருவோமா, அதை சாப்பிட்டா செத்துருவோமான்ற பயத்துல சாப்பிட கூடாது. We should not eat. If we eat this, we will die, we will become fat. We should not eat that. புரிஞ்சவங்க பாக்கியவான்கள். How many of you understood your blessing? Hallelujah. Hallelujah. ஏன்னா ஸ்தோத்திரம், வேதம் சொல்லுகிறது எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிச்சயம் நிறைவேற்றுவார் என்று. Because the word of God says, whatever is purpose for me, he will fulfill. யார் சொன்னது அதை? Who told it? கல்லறைக்கு 1 அடி தூரத்தில் இருந்த யோபு சொல்லுகிறார். The person who was about to die, his name is Job, he is telling. அவருக்கு தோல் புற்றுநோய் இருந்தது. He had sores on his body. டிபி வியாதி இருந்தது. He had breathing problem. அன்பானவர்களே, வயிற்றுப்போக்கு இருந்தது. He had dysentery. அதே போல மூச்சு திணறல் இருந்தது. He has trouble in breathing. சாப்பிட முடியாத சூழ்நிலை. He could not eat. தூங்க முடியாத சூழ்நிலை. He could not sleep. கல்லறைக்கு ஒரே அடி தூரம் தான். He was very near to the grave. இன்னும் கொஞ்ச நேரம் ஆனால் அவரே போய் படுத்துக்குவார் உள்ள. If his time goes, he will go and fall into the grave. அந்த மனிதன் சொல்லுகிறான், that man is telling, எனக்கு குறித்ததை அவர் நிச்சயம் நிறைவேற்றுவார் என்று. கைகளை தட்டி, whatever is purpose for me, he will fulfill it. Hallelujah. Hallelujah. கல்லறைகள் கூட நம்மை ஏற்றுக்கொள்ளாது. Even the grave will not accept us until all that is fulfilled. கல்லறைகள் கூட நம்மை நிராகரிக்கும். இது உங்களுடைய நேரம் அல்ல, இது உங்கள் இடமும் அல்ல, இப்பொழுது நீங்கள் வர வேண்டிய அவசியம் இல்லை என்று கல்லறைகள் கூட நம்மை நிராகரிக்கும். Even the grave will reject you. This is not your time to die until God has done in your life. ஏனென்றால் அவர் நமக்கு சொன்னதை செய்யும் அளவும் அவர் நம்மை கைவிடுகிறதில் நமக்கு மரணமும் வருகிறது இல்லை. Because until what all he promised in our life, until it happened, death will not come near. இயேசு சொன்னார், ஸ்திரீயே உனக்கும் எனக்கும் என்ன? Jesus told to Mary what you had to do. என் வேளை இன்னும் வரவில்லை என்றார். My time has not yet come. ஏன் தெரியுமா ஸ்திரீ என்கிற வார்த்தையை பயன்படுத்தினார்?
Do you know why Jesus used the word woman? மரியாதை குறைவான வார்த்தை அல்ல அது. It's not it's a disrespectful word. இயேசு கிறிஸ்து தாயை கனம் பண்ணினவர். Because Jesus was a man who honored the mother. அர்த்தம் என்ன தெரியுமா? Do you know what is the meaning? ஸ்திரீயே என்கிற அந்த வார்த்தையின் அர்த்தம் கொஞ்சம் காலம் இருந்தால் நான் விளக்க முடியும். அவர் என்ன சொல்ல வந்தார் என்றால், ஒரு ஸ்திரீயின் வித்து வருவார் என்கிற தீர்க்க தரிசனத்தின் அடிப்படையிலே நான் இப்பொழுது ஸ்திரீயின் வித்தாக வந்திருக்கிறேன். Hallelujah. According to the prophecy that was prophesied in Genesis 3, Jesus said, the seed of the woman I have come. புரிந்தவர்கள் பாக்கியவான்கள். Hallelujah. ஸ்திரீயே என்றால் நான் தான் அந்த ஸ்திரீயின் வித்து, தேவனால் முன்னுரைக்கப்பட்ட ஸ்திரீயின் வித்து நான் தான் என்பதை சொல்லாமல் சொன்னார். Jesus told in disguise that the woman of the seed is I am. அர்த்தம் என்ன தெரியுமா? பிசாசு தோற்கடிக்க போகிறான் என்ற அர்த்தம் அந்த வார்த்தைக்கு அர்த்தம். The meaning of the word is that the devil is going to be defeated. உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார். I will put enmity between your seed and her seed, and the seed of the woman will crush the head of the serpent. சர்ப்பத்தை பார்த்து தேவன் சொன்னார், நீ பூமி உள்ள நாளெல்லாம் மண்ணை தின்பாய் என்றார். God looked at the serpent and said, all the days of your life you are going to eat the dust of the ground. தயவு கூர்ந்து என்னிடத்து சொல்லுங்கள், எந்த பாம்பாவது மண்ணை தின்னுமா? Just tell me, any snake will eat the dust. எந்த பாம்பாவது மண்ணை இல்ல தின்னுமா தின்னாதா? அது என்கிட்ட ஏன்டா கேக்குறன்ற மாதிரி பாக்குறீங்களா? It'll eat or don't eat. சரி, தின்னுமா தின்னாதானா? தின்னாது. It will not. பாம்பு சாப்பிடாது. அது ஏதோ அந்த அந்த என்ன எலி அது இதெல்லாம் பிடிச்சி தின்னும். அவர் சொல்றார், ஜீவனுள்ள மண்ணை தின்பன்றார். God cursed the serpent that all the days of your life you will eat the dust of the ground. அர்த்தம் என்ன தெரியுங்களா? Do you know what is the meaning? எழுத்தின்படி மண்ணை சாப்பிடனா மண்ணை சாப்பிட்றது இல்லை. நம்ம ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, மண்ணை கவிட்டாயான்னுவாங்க. அர்த்தம் என்னன்னா, உன் வாழ்க்கையில ஒரு நாள் நீ ஜெயிக்கவே மாட்ட, தோற்று போயிடுவேன்னு சொன்னார். கையை தட்டுங்க. Hallelujah. கையை தட்டுங்க. It means you will not win all the days of your life. You are ever be defeated. அந்த ஸ்திரீயின் வித்து இப்பொழுது வந்திருக்கிறார். And that seed of the woman has come. அடுத்த வார்த்தை கவனியுங்கள். அவருடைய தாய் வேலைக்காரை நோக்கி, His mother said to the servants, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றாள். Do whatever he tells you. அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த தாயாருக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். Children of God, I praise God for this wonderful mother. அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றாள். She told to the servants, whatever he says, do accordingly. இன்றைக்கும் இதே வார்த்தையைத்தான் நமக்கும் அவர் சொல்லுகிறார். நான் உங்களுக்கு என்ன சொல்லுகிறேனோ அதன்படி செய்யுங்கள் என்கிறார். Today Jesus is telling us also, whatever I say, do accordingly. எத்தனை பேர் என் கூட இருக்கிறீங்க? How many of you with us? அடுத்த வார்த்தை, இப்பொழுது நேரம் இல்லை. அடுத்த வார்த்தை, யூதர்கள் தங்களை சுத்திகரிக்கும் முறைமையின்படியே ஒவ்வொன்று 2-3 குடம் தண்ணீர் கொள்ளத்தக்க 6 கற்சாடிகள் அங்கே வைத்திருந்தது. Nearby stood 6 stone water jars, the kind used by the Jews for ceremonial washing. கர்த்தருடைய பிள்ளைகளே, என்னை கவனியுங்கள். யூதர்கள் தங்களை சுத்திகரிக்கும் முறைமையின்படியே ஒவ்வொன்று 2-3 குடம் தண்ணீர் கொள்ளத்தக்க 6 எத்தனை கற்சாடிகள்? 6 கற்சாடிகள் அங்கே இருந்தது. Hallelujah. 6 jars of water has been kept there. அன்பானவர்களே, 6 என்று வேதத்தில் வந்தால் அது ஒரு அர்த்தத்தை சொல்லுகிறது. When the number 6 come, that gives a different meaning in the word of God. ஒன்று என்றால் ஒரே தேவன். One means one God. ஒன்று என்றால் ஒற்றுமை. One means unity. 2 என்றால் பிரிவு. 2 means division. 2 என்றால் சாட்சிகள். 2 means witnesses. 3 என்றால் திரித்துவம். 3 means Trinity. 4 என்றால் திசைகள் அல்லது உலகம். 4 means world or direction. 5 என்றால் கிருபை. 5 means grace. 6 என்றால் மனுஷனுடைய எண். 6 means man, the number of man. மனிதனுடைய உயரம் எவ்வளவு சராசரியாக? What is the height of the man? தயவுசெய்து என்ன பார்த்தலாம் சொல்லாதீங்க. மனுஷனுடைய உயரம் எவ்வளவுன்னு கேக்குறேன். What is the normal height of the man? 6 அடி. மனுஷனுக்கு எத்தனை அறிவு இருக்கிறது? How many senses man has? சொல்லுங்க. 6 அறிவு. 6 senses. செத்தா வெற்ற குழியின் அளவு எவ்வளவு? What is the size of the grave? 6 அடி. 6 என்றால் அது மனிதனுடைய எண். 6 means number of man. வேதம் சொல்லுகிறது, word of God says, அந்த திருமண வீட்டிற்கு வெளியே ஒரு 6 கற்சாடிகள் இருந்தது என்று. outside the marriage home there was 6 jars of water kept. இந்த ஒரு வசனத்தில் ஏராளமான செய்திகள் உண்டு. In this one verse lot of messages are there. ஆனா எனக்கு இருக்கிற நேரத்துக்கு நான் ஒரு பார்வை மட்டும் உங்கள் மத்தியில் காண்பிக்க விரும்புகிறேன். So one thing I want to show and we'll move on. வேதம் சொல்கிறது திருமண வீட்டுக்கு வெளியே இருந்தது என்று.
the jar was kept outside the marriage house. நீங்கள் சொல்லுங்கள், திருமண வீடு என்றால் அது மகிழ்ச்சியின் வீடு. You know, the marriage house should be a house of joy. இங்கே இருக்கிற கர்சாடிகள் மகிழ்ச்சியின் வீட்டுக்கு வெளியே இருந்தது. But these jars of water was kept outside the house of the joy. இயேசு வந்து மகிழ்ச்சிக்கு வெளியே இருக்கிற கர்சாடிகளை மகிழ்ச்சிக்கு உள்ளே கொண்டு வந்தார். So Jesus came to this marriage and he told that bring the jars inside the house. இயேசு வந்தால், when Jesus comes, சமாதானத்துக்கு தூரமாய் இருக்கிறவர்கள் சமாதானத்துக்குள்ளே வருவார்கள். those who are away from the peace, they will enter into peace. இயேசு வந்தால், when Jesus comes, மகிழ்ச்சிக்கு வெளியே இருக்கிறவர்கள் மகிழ்ச்சிக்கு உள்ளே வருவார்கள். those who are outside of joy, they will enter into joy. நான் எத்தனை பேர் சொல்றீங்க இயேசு கிறிஸ்து வந்தா அது சாத்தியம்னு? How many of you believe that when Jesus comes it is possible? இந்த உலகத்தில் ஏராளமான சந்தோஷங்களை கர்த்தருடைய பிள்ளைகளை உலகம் வாரி வழங்குகிறது. In this world, the world offers lot of joy. ஆனால் அந்த உலகத்தின் சந்தோஷம் எல்லாம் தற்காலிக சந்தோஷங்கள். All the joy that world offers are temporary. ஆனால் கர்த்தராகிய இயேசு நமக்கு தருகிற மகிழ்ச்சியோ நித்திய மகிழ்ச்சி என்று வேதம் சொல்லுகிறது. But the joy that the Lord Jesus Christ giving is everlasting joy. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? How many of you are joyful? உங்க வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டங்கள் இருக்குது, நெருக்கங்கள் இருக்குது, போராட்டங்கள் இருக்குது, தேவைகள் இருக்குது. ஆனாலும் அதன் மத்தியிலும் நீங்கள் மகிழ்ச்சியா இருக்கிறீர்கள். Hallelujah. You know you have lot of troubles, trials and problems in your life, but still you are happy today. ஏனென்றால், do you know why? அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், even the fig tree will not blossom. திராட்சை செடியிலே பலன் இல்லாமல் போனாலும், even if the grape will not give that wine. ஒலிவ மரத்தில் பலனற்று போனாலும், even the olive tree will not give the மந்தையிலே மாடு இல்லாமல் போனாலும், even there is no cattle in the flock, தொழுவத்திலே ஆடு இல்லாமல் போனாலும், no sheep in the stall, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பேன். I will be joyful in the Lord. என் தேவனுக்குள் களி கூறுவேன். I will celebrate the Lord. என்னும் பாடலை பாடுகிறவர்கள் நாம். Hallelujah. We are singing that kind of songs. அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். Hallelujah. சந்தோஷம் மகிழ்ச்சி இதுக்கு ரெண்டுக்குமே பெரிய வித்தியாசம் உண்டு. There is a lot of joy, difference between joy and happiness. சந்தோஷம் என்றால் கர்த்தருடைய பிள்ளைகளை வெளியிலிருந்து உள்ளே வருவது. Hallelujah. Happiness means whatever comes outside into inside. மகிழ்ச்சி என்பது உள்ளிருந்து வெளியே போவது. Joy means whatever is inside goes outside. புது ஃப்ரிட்ஜ் வாங்கினா ஒரு சந்தோஷம். When we buy a new fridge, there is a happiness. புது கார் வாங்கினா சந்தோஷம். When we buy a new car, happiness. அதே கார்ல கொஞ்சம் ஸ்கிராச்சஸ் விழுந்துச்சுன்னா சந்தோஷம் போய்டும். When a new scratch come on the new car, the happiness goes. அதே ஃப்ரிட்ஜ் ஃப்ரீஸ் ஆகி திறக்கவே இல்லைன்னா சந்தோஷம் போய்டும். When the fridge get a problem, the joy will. ஆனால் மகிழ்ச்சி என்பது அது அல்ல. But joy is not like that. ஃப்ரிட்ஜ் வந்தாலும் மகிழ்ச்சி. Even the fridge comes joyful. ஃப்ரிட்ஜே இல்லனாலும் மகிழ்ச்சி. Even if fridge is not there, there is always joy. சொல்றது கரெக்ட்டுங்களா? என்ன நீங்க பார்க்கறத பார்த்தா கரெக்ட் தானே? ஹalleluya. Hallelujah. நீங்களும் நானும் கர்த்தருடைய பிள்ளைகளே மகிழ்ச்சிக்குள்ளே அவரால் நடத்தப்படுகிறோம். Hallelujah. He is leading us into that everlasting joy. வேதம் சொல்லுகிறது அந்த ஆறு கர்சாடிகளையும் அவர் உள்ளே கொண்டு வரும்படி சொன்னார். Jesus, the word of God says Jesus told his disciple bring that water jars into இன்னைக்கு the house. ஒருவேளை மகிழ்ச்சிக்கும் சந்தோஷத்துக்கும் நீங்கள் தூரமாய் இருக்கலாம். இந்த காலை வேளையிலே உங்களை மகிழ்ச்சிக்கு அவர் உள்ளே நடத்துவதற்கு சித்தமாய் இருக்கிறார். You may be outside of joy and gladness today. This morning Jesus want you to enter into the gladness and the joy that he offers. அடுத்த வார்த்தை கவனிங்கள். இயேசு வேலைக்காரரை நோக்கி, அடுத்த வார்த்தை, turn to the next verse. Jesus looked at the disciples and said, ஜாடிகளிலே தண்ணீர் நிரப்புங்கள் என்றார். அவர்கள் அவைகளை நிறைய நிரப்பினார்கள். fill the jars with water, so they filled them to the brim. ஏன் கர்த்தருடைய பிள்ளைகளே தண்ணீரை நிறைய நிரப்பினார்கள்? Why they have to fill the jars to the brim? அதாவது யூதருடைய வழக்கத்தின்படி, according to the Jewish custom, ஒரு சுத்திகரிக்கக்கூடிய ஜாடியிலே பாதியோ அல்லது முக்கால் அளவோ தண்ணி இருந்தால், when the cleansing pot is full, 3/4 are off, அந்த தண்ணீரும் அந்த ஜாடியும் அசுத்தமானது என்று அர்த்தம். they consider it as an unclean vessel. ஆனால் அதே ஜாடியிலே நீங்கள் நிறைவாய் அந்த தண்ணீரை நிரப்பிவிட்டால், but when you fill the jar overflowing, அந்த ஜாடியும் அந்த தண்ணீரும் பரிசுத்தமாகி விட்டது என்று அர்த்தம். they consider it as it was a cleansed. ஆகவேதான் அவர் நம்மை நிரப்புகிற பொழுது பாதி அளவோ முக்கால் அளவோ நிரப்பாமல் நிறைவாய் நம்மை நடத்துகிறார். That's why when he fills us, he doesn't fill half or quarter, he fills overflowing. புரிஞ்சவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். நிறைய நிரப்பினார்கள். Hallelujah. They filled to the brim. அடுத்த வார்த்தை, அவர் அவர்களை நோக்கி நீங்கள் இப்பொழுது மொண்டு பந்தி விசாரிப்பு காரணத்தில் கொண்டு போங்கள் என்றார்.
அவர்கள் கொண்டு போனார்கள். Then he told them, now draw some out and take it to the master of the banquet, and they did so. அடுத்த வார்த்தை, அந்த திராட்சரசம் எங்கே இருந்து வந்ததென்று, என்னங்க ஒரு வார்த்தை மிஸ் ஆயிருக்கா? இல்ல கரெக்ட் தான். தண்ணீரை மொண்ட வேலைக்காரருக்கு தெரிந்ததை அன்றி பந்தி விசாரிப்புக்காரனுக்கு தெரியாததினால் அவன் திராட்சரசமாய் மாறின தண்ணீரை ருசி பார்த்தபோது மணவாளனை அழைத்து, அடுத்த வார்த்தை, எந்த மனுஷனும் முன்பு நல்ல திராட்சரசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தி அடைந்த பின்பு ருசி கூர்ந்ததை கொடுப்பான், நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தீரே என்றான். Hallelujah. அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, children of God, ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளுங்கள். you need to understand one thing. தண்ணீர் திராட்சரசமாக மாறுமா மாறாதா? The water will change into wine or no? தயவு செய்து என் கூட பேசுங்க. Please talk to me. தண்ணீர் திராட்சரசமாய் மாறுமா மாறாதா? Will water turn into wine? மாறும், கொஞ்சம் காலம் தேவை. It will change, but it will take a lot of time. பெண்கள் செய்கிற அற்புதம் சமையல் அறையிலே ஏராளமான அற்புதம். When the miracles that women does in the kitchen is lot. நேற்றைய இட்லி இன்றைய உப்புமாவாக மாறி இருக்கும். Yesterday's idli, they are able to make it into upma today. இந்திய பெண்களுக்கு சொல்லிக் கொடுக்கவா வேண்டும் அற்புதங்களையும் மாற்றங்களையும் உண்டாக்குவதற்கு? No need to teach our sisters to do the miracles and the wonders. நேற்றைய வெள்ளை சாதம் இன்றைய புளி சேர்ந்து புளியோதரை சாதமாக மாறி இருக்கும். Yesterday's white rice, they can able to change it today turmeric rice. அற்புதம், அதிசயம் நம்ம கிச்சன்ல தான் அதிகம் நடக்கிறது. அல்லேலூயா, Hallelujah. கர்த்தருடைய பிள்ளைகளே, சில பேர் சமைப்பதற்கு முன்பாக பெயர் வைத்து சமைப்பார்கள். Some sisters, they will cook before they cook, they'll put a name for the dish. சில பேர் சமைத்து முடித்து அது எதுவாக வருகிறதோ அதுக்கு பேர் அப்புறம் வச்சிருவாங்க. Some sisters, they will put name after whatever comes out of after cooking. நான் சொல்லுகிறது உண்மைதானே? அல்லேலூயா. அதிலும் கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சில இடங்களிலே கவனியுங்கள், டீ குடிக்கிறீர்களா என்று சொல்லி கேட்பார்கள். When we go to some house, they will ask you, will you drink tea? டீ வாங்கி பார்த்தால் உள்ள டீ தூளும் இருக்காது, பாலும் இருக்காது, சர்க்கரையும் இருக்காது. ஆனால் அதற்கு அவள் கொடுத்திருக்கிற பெயர் டீ. When you take the cup and see, there is no water or milk or sugar, but they gave the name tea. வாட்டர் இருக்கும் அதுல, தண்ணீர், மற்றதெல்லாம் இருக்காது. only water will be there, nothing else will be there. ஆனால் சொல்லுவார்கள், எங்க வீட்டில் ரொம்ப தண்ணி கஷ்டம் பிரதர். They will say we have a lot of water scarcity. ஆனா டீயை பார்த்தா தெரியல சிஸ்டர். When you look at the tea, it does not look like sister. கரெக்ட் தானே? அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, தண்ணீர் திராட்சரசமாக மாறும் என்றால் மாறும். If water is able to change into wine, it காலம் தேவை, but it takes time. முதலில் விதைக்க வேண்டும். We have to sow first. திராட்சை பழங்களை அறுவடை செய்ய வேண்டும். We have to harvest the grapes. பிறகு அந்த திராட்சை பழத்தை எடுத்து அதை நசுக்கி அதிலிருந்து சாறு எடுக்க வேண்டும். We have to grind it and take the juice. பிறகு அதை கர்த்தருடைய பிள்ளைகளை ஒரு ஜாடியில் அடைத்து அது ஒரு குறிப்பிடத்தில் வைக்க வேண்டும். We have to keep it in the jar and keep it in பல place. வாரங்கள், பல மாதங்கள், பல ஆண்டுகள் காத்திருக்க வேண்டும். We have to wait for months and years. ஒரு நல்ல திராட்சரசம் வருவதற்கு 7 ஆண்டுகள் பிடிக்கும் என்கிறார்கள். The people says that it takes 7 years to bring out a good wine. ஆச்சரியம் என்ன தெரியுமா? Do you know what is the wonder? 7 ஆண்டுகள் நடைபெற வேண்டிய அந்த மாபெரும் அற்புதத்தை, The wonder that should happen after 7 years. காலத்தை கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கிற நம்முடைய கால சக்கரவர்த்தி, The one who holds all the time and the space in his hands. காலங்களுக்கு அப்பாற்பட்ட நம்முடைய தெய்வம், The Lord who is above time and space. 7 ஆண்டுகளில் தயாராக வேண்டிய திராட்சரசத்தை 7 நொடிகளில் அவர் அதை மாற்றி காண்பித்தார். Hallelujah. In 7 minutes he changed that one. அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையிலும் கூட சில பிரச்சனைகளும், சில வியாதிகளும், சில போராட்டங்களும் பல ஆண்டுகளாக தீர்க்க முடியாதவைகளாக இருக்கலாம். மருத்துவர் சொல்லி இருக்கலாம், இது அவ்வளவு சீக்கிரம் தீராது, இன்னும் 7 ஆண்டுகள் போகலாம், 8 ஆண்டுகள் போகலாம் என்று. உங்கள் கடன் இன்னும் 7 ஆண்டுகள் இருக்கலாம் என்று நீங்கள் எண்ணுகலாம். ஆனால் ஆண்டவர் நினைத்தால் 7 நொடிகளில் உங்கள் வாழ்க்கையை தலைகளாக மாற்றுவார். Hallelujah. You may have problem over years after years after years, but if Jesus says that will change in a moment. சடுதியிலே என்கிற வார்த்தை எனக்கு வேதத்தில் மிகவும் பிடித்த வார்த்தை. I like the word immediately. சடுதியிலே ஒரு அக்கினி ரதம் வந்து எலியாவை சுமந்து கொண்டு சென்றது. Immediately the fire of God came from heaven and took Elijah to heaven. சடுதியிலே ஒரு அக்கினி இறங்கி வந்து பலிபீடத்தின் அந்த பலியை பட்சித்து போட்டது. Suddenly the fire from heaven and came upon the altar and licked up all the sacrifice. சடுதியிலே கூடியிருந்த
இடம் அசையத்தக்கதாக பரலோகத்தின் அக்கினி இறங்கி வந்தது. Suddenly the place was shaken by the fire that came into that place. சடுதியிலே அந்த சிறைச்சாலை அசைந்தது. Suddenly that place the prison was shaken. இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலே ஒரு சடுதியிலே என்கிற ஒரு வார்த்தையை அவர் எழுத விரும்புகிறார். Hallelujah. Today even in your life God is want to write the word suddenly. நீண்ட காலமாய் காத்திருக்கிறவர்களுக்கு இந்த காலை வேளையிலே அவர் முடிவு உண்டாக்க போகிறார். Those people are waiting for a many long time. God want to make an end to it today. இன்றைக்கு உங்களுடைய பக்கங்களில் உங்கள் அதிகாரங்களில் உங்களுடைய அகராதியில் சடுதியிலே என்கிற வார்த்தை எழுதுவதற்கு அவர் சித்தம் உள்ளவராக இருக்கிறார். God willing to write the word suddenly to change everything in your life. சத்தமாக அல்லேலூயா சொல்லுங்கள் பார்ப்போம். Say hallelujah. தேவனுடைய பிள்ளைகளே, அந்த தண்ணீர் திராட்சரசமாக சடுதியிலே மாறினது. Immediately suddenly the water changed into wine, my brother. நிறைவு செய்ய போகிறேன் நான். I'm finishing today. தண்ணீருக்கு மனம் இல்லை. There is no smell for the water. தண்ணீருக்கு சுவை இல்லை. There is no taste for the water. தண்ணீருக்கு நிறம் இல்லை. There is no color for the water. ஆனால் இயேசு கிறிஸ்து but Jesus, நிறமற்ற தண்ணீரை நிறமாக மாற்றினார். colorless he changed into colorful. சுவையற்ற தண்ணீருக்கு சுவை கொடுத்தார். Tasteless he changed into tasteful. மனமற்ற தண்ணீருக்கு மனம் கொடுத்தார். Smellless he made into fragrance. உங்கள் வாழ்க்கை கூட அந்த தண்ணீரை போல இருக்கலாம். Maybe your life is also like the water. நிறமற்றவளாக நீங்கள் இருக்கலாம். You may be colorless. சுவையற்றவளாக நீங்கள் இருக்கலாம். You may be tasteless. ஒருவேளை மனமற்றவளாக இருக்கலாம். You may be smellless. இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையிலே Jesus in your life, இல்லாதவைகளை இருக்கல் போல் அழைத்து he will call the things that are not as they were. மாற்றத்தை உங்கள் வாழ்க்கையிலே அவர் கட்டளையிடுவார். கையை தட்டி Today he will ஆமென் change. ரிசீவ் பண்ணுங்க. ஆமென் சொல்லுங்க. Amen. ஹalleluya. Hallelujah. இப்படி இயேசு தன்னுடைய முதலாம் அற்புதத்தை அந்த இடத்தில் செய்தார். Thus Jesus did the first miracle in that place. ஆச்சரியம் என்னவென்றால், The miracle is, அந்த காலங்களில் மிகவும் முக்கியமானவர்களுக்கு தான் நல்ல திராட்சரசம் கொடுக்கப்படும். in those times only to the important people they give the best wine. விஐபிகளுக்கு தான் அது கிடைக்கும். To the important people only they'll give the best wine. தங்கள் வாழ்நாட்களில் ஒரு முறை கூட இந்த நல்ல திராட்சரசத்தை ருசி பார்த்தது இல்லை. But poor people they will not taste even the high quality wine. இயேசு கிறிஸ்து வந்த பிறகு, But when Jesus came, பணக்காரர்களுக்கு சாத்தியம் எல்லாம் இப்பொழுது ஏழைகளுக்கும் சாத்தியமாகிறது. whatever is possible for the rich also possible for the poor. பணக்காரர்களுக்கு முடிந்ததெல்லாம் கிடைக்கிறதெல்லாம் இப்பொழுது ஏழைகளுக்கும் கிடைக்க பண்ணுகிறார். Whatever the rich is able to receive, even the poor is able to receive now. ஏனென்றால் நம்முடைய தேவன் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே பட்சபாதமற்ற தேவனாக இருக்கிறார். Because our God is a God who does not show favoritism. இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலும் கூட, Even in today in your life also, நீங்கள் கனவு காண்கிற விஷயங்கள் எல்லாம் உங்களால் முடியாது, சாத்தியமில்லை, இதெல்லாம் இவர்களுக்கு தான் சாத்தியம் என்று எண்ணுகிற விஷயங்களை அவர் சாத்தியமாக்குவார். whatever you're dreaming, it is not possible for me. For those people only they are eligible. God is able to make it possible for you also. நீங்கள் ருசிக்க விரும்பினதை அவர் ருசிக்க வைப்பார். Whatever you wanted to taste, God will enable you to taste நீங்கள் it. சந்திக்க விரும்புகிற உயரங்களை அவர் சந்திக்க The வைப்பார். height that you want to go, Jesus will raise you up. நீங்கள் தொட விரும்புகிற உயரங்களை தொட வைப்பார். Hallelujah. You want to reach you the places that Jesus will enable to reach. நீங்கள் சந்திக்க விரும்புகிற நபர்களை சந்திக்க வைப்பார். The people whom you want to meet, Jesus will enable you to meet. சாத்தியமில்லாதவைகளை அவர் சாத்தியமாக்குவார். Whatever is not possible, God will make it possible. காலமில்லை கர்த்தருக்கு சித்தமானால் நான் இன்னொரு முறை வரும்போது குவைத்துக்கு வருவேன் என்றால் நான் மீண்டும் வருவேன். இப்பொழுது இங்கே நிறைவு செய்ய விரும்புகிறேன். Hallelujah. அன்பானவர்களே, உங்கள் வாழ்க்கையில் அவர் மாற்றத்தை கட்டளையிடுவார். Children of God, Jesus will bring a change in your life. எல்லாரும் எழும்பி நிற்போம். Shall we all stand please? கானா ஊரிலே ஒரு அற்புதம் நடக்குமானால், If a miracle could happen in the village of Cana, உங்கள் வாழ்க்கையிலும் அற்புதம் நடக்கும். God will able to make that miracle in your life too. மூன்றாம் நாளிலே, Third day, கானா ஊரிலே, in village of Cana, கலிலேயாவிலே, in Galilee, கானா ஊரிலே in Cana, ஒரு கல்யாணம் நடந்தது. one marriage happened. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் இப்பொழுது மூன்றாம் நாளில் இருக்கிறோம். Children of God, we are on the third day. நமக்கும் நம்முடைய வாழ்க்கைக்கும் ஒரு பெரிய அற்புதத்தை செய்வதற்கு அவர் ஆயத்தமாய் இருக்கிறார். He is ready to do a miracle for you and us. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? How many of you believe? ஹalleluya. Hallelujah. எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். Thank you Jesus. நாம் ஜெபம் பண்ணி நிறைவு செய்ய போறோம். வத்தின சுருக்கமா ஒரு சின்ன ஜெபம் பண்ணிட்டு நான் கீபோர்ட் வாசிக்கிறேன். Thank you Father. Thank you Father. Hallelujah. Thank you Jesus. Hallelujah. जी गुड़मा जी मेजर गुड़. Thank you Father. எல்லாரும் கர்த்தரை துதிப்போமா. Thank you Jesus. Shall we all praise God? உலகமெல்லாம் மறக்குதையா, உணர்வு எல்லாம் இனிக்குதையா. மறக்குதையா, உணர்வு எல்லாம்
ஐயா உம்மன்பை ருசிக்கையிலே என் உயிரான 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 இயேசு என் உயிரே என் உயிரே என் உயிரே என் இயேசு என் உயிரான இயேசு என் உயிரோடு கலந்தி என் உயிரே நான் உம்மை துதிப்பேன் என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். மகத்துவமுள்ள பிதாவை ஆஸ்வதிக்கப்பட்ட இந்த காலை வேளைக்காய் ஸ்தோத்திரம். கானா ஊரிலே ஒரு கல்யாணம் நடந்ததுங்கிற செய்தி எங்கள் மத்தியில் நீர் பேசினதுக்காய் ஸ்தோத்திரம். இந்த செய்தி எங்கள் வாழ்க்கையில் உண்டாக்க போற மாற்றங்களுக்காய் ஸ்தோத்திரம். அற்பமான எங்களை ஆச்சரியமாய் நீர் மாற்றுவீர். நாங்கள் இப்பொழுது 3ஆம் நாளில் நிற்கிறோம். உம்மை விட சிறந்தது எங்களுக்கு யாராலும் தடை ஆண்டு கொடுக்கவே முடியாது. எங்கள் வேலைக்காக நாங்கள் காத்து கொண்டிருக்கிறோம். ஏற்ற வேலையில் எங்கள் வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்கும். நாங்கள் சந்திக்க போகிற மாபெரும் மாற்றங்களுக்காய் சோத்திரம். மனமற்ற எங்கள் வாழ்க்கையில் உண்டாக போகிற மனத்துக்காய் நன்றி. நிறமற்றவர்கள் நிறமாக மாறப்போகிறதுக்காய் நன்றி. சுவையற்ற எங்கள் வாழ்க்கை சூழ்நிலைகள் மாறுகிறதுக்காய் நன்றி கர்த்தாவே. நாமும் தொடர்ந்து மகிமைப்படுவதாக. அருமையான தகப்பனே, இங்கே தேவனால் பயன்படுத்தப்படுகிற ரமேஷ் அண்ணனுக்காய் நன்றி. அவரை ஆசீர்வதித்து இன்னும் வல்லமையாய் பயன்படுத்தும். இந்த குவைத் தேசம் அசைவதாக. இந்த இடத்துக்கு கொண்டு வந்த அருமையான ஜான் ரமேஷ் அண்ணனுக்காய் நன்றி. அவரையும் ஆசீர்வதி. இவங்க குழுமி இருக்கிற யாவரும் மேல நன்மை கிருபை உண்டாயிருக்கட்டும். கன மகிமை மாட்சிமை ஸ்தோத்திரம் புகழ்ச்சி உமக்கே உரித்தாகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். இந்த நல்ல வாய்ப்புக்காக நான் உங்கள் எல்லாருக்கும் நன்றி சொல்கிறேன். உங்களுக்கு நீங்களே ஒரு கைத்தட்டு கொடுத்துங்க பார்ப்போம். தேங்க்யூ ஆல். குறிப்பாக அருமையான அண்ணனுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவிக்கிறேன். அதே போல தம்பி பிரசாந்த் இருக்கிறார், அவருக்கு என்னுடைய நன்றியை தெரிவிக்கிறேன். யாவருக்கும் இந்த தம்பி இருக்கிற பின்னாடி அவருக்கு தேங்க்ஸ். யாவருக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவிக்கிறேன். கிருபை உங்களோடு கூட இருப்பதாக. எனக்கு ஒரு யூடியூப் சேனல் இருக்கிறது, FOG ஃபாக் மினிஸ்ட்ரீஸ் இந்தியா என்கிற யூடியூப் சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. God bless you. Thank you. Hallelujah. Hallelujah. எத்தனை பேரோட கர்த்தர் பேசினார்? Hallelujah. To how many of you God has spoken? Hallelujah. Hallelujah. அந்த வேளையில நம்ம எல்லோரும் கண்களை மூடி நம் தேவனை நோக்கி நாம் பார்ப்போம். Hallelujah. அவர் பேசுகிற தேவனாக இருக்கிறார். Our God is a God who speaks. Our God is a God who understands. அவர் உணர்ந்து கொள்ளுகிற தேவனாக இருக்கிறார். வாழ்க்கையில இடைப்படுகிற ஜீவனுள்ள தேவனாக இருக்கிறார். He is a God who knows, who understands, who intervenes in our lives. Hallelujah. அல்லேலூயா. அந்த காலை வேளை நம்ம எல்லாரும் வாய்களை திறந்து, ஆண்டவரே என்னோடு பேசினபடினால, என்னோடு இடைப்பட்டபடினால, ஆண்டவரே என்னை பலப்படுத்தினபடினால் நன்றி. Shall we all open our mouth and thank the Lord? Thank you Lord for speaking to me. Thank you Lord for strengthening me. Thank you Lord for reviving me Lord through your word. Hallelujah. நம்ம எல்லாரும் வாய்களை திறந்து நன்றி செலுத்தலாம். நன்றி அப்பா. ஆண்டவரே லார்ட், ஆண்டவரே நன்றி அப்பா. நீர் கொண்டு வந்த ஊழியக்காரனுக்காக ஜெபிக்கிறோம். மகனை ஆசீர்வதிங்க கர்த்தாவே. கையில கொடுத்திருக்கிற பொறுப்பை ஆண்டவரே கடைசி வரைக்கும் ஓடி முடிக்க கர்த்தர் உதவி செய்வீராக ராஜா. ஆண்டவரே இதோ அப்பா, இன்னும் அநேக வாழ்க்கைகளை தொட்டு அவர்களையும் இயேசுக்கு நேராக, பரலோகத்துக்கு நேராக நடத்துகிற அந்த கிருபைகளையும் தயவும் ஆண்டவரே கர்த்தர் நீர் கொடுப்பீராக ராஜா. இன்னுமாய் கூட கர்த்தாவே அநேக வாழ்க்கைகளை தன் வாழ்க்கையில பெற்றுக்கொண்ட அற்புதத்தை போல மற்றவர்களும் அற்புதத்தை பெற்றுக்கொள்ளும்படிக்கு அவர்களை நடத்த, அவர்களை வழி நடத்த, சீஷர்களாக உருவாக்க கர்த்தர் மகனுக்கு கிருபையும் தருவீராக ராஜா. இந்த வேளை ஆண்டவரே வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். Lord, we commit each and every one Lord in our hands. Lord, we need a miracle God. ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவரே நீங்களும் மாற்ற வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். Hallelujah, hallelujah, hallelujah. Because you are still alive today. You are the same yesterday and today and forever. நேற்றும் இன்றும் என்றும் நீர் மாறாதவராக இருக்கிறபடினாலே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென். May the love of God the Father and the grace of our Lord Jesus Christ and the fellowship and the power of the Holy Spirit of God be with each and every one until we see the Lord face to face. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும், நம்ம பரிசுத்த ஆவியினுடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களும் இயேசு ஆண்டவரை முகமுகமாக நாம் பார்க்கிற வரைக்கும் நம்மோடும் இருப்பதாக.
ஆமென் ஆமென் அல்லேலூயா.